ஸோ பட் நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறேன் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டாக்ட் அபவுட் நீங்களாம் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல when we talked about மதமும் சடங்குகளும் பற்றி பேசும்போது கொஞ்ச நாள் முன்னாடி பேசினோம். பட் தட்ஸ் ஓகே, இட் வில் பி ரெஃப்ரெஷர். ஓகே, ஸோ இது வந்து அந்த டாபிக் வந்து இட்ஸ் ஆல் ரிலேட்டட். வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறையா பேசுகிறோம், கோயில்களுக்கு போகிறோம், இது எல்லாமே இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டட். வந்து இப்போ முன்னாடி வந்து தே ஹாவ் தட் இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன்லேயே டாப்பிக்காக வச்சுருந்தாங்க. வந்து என்ன டாபிக்னா மதமும் சடங்குகளும்னு ஒரு டாபிக் இருந்தது. சிலை வணக்கம், ஆலய வழிபாடு, அலை இயக்கம் சொல்லி இந்த மாதிரி ஒன்று வேவ் தியரி, இது ஒன்று ஒன்றும் தே ஹேவ் அ செப்பரேட் சப்ஜெக்ட். வந்து இப்போ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அந்த புக்ஸ்லலாம் இருக்குது. பட் தே கன்சாலிடேட்டட் சில இதை வந்து தேர்ட் இன்ட்ராஸ்பெக்ஷனையும் அப்படியே பிரம்மஞானத்துலேயும் தே கம்பைன்ட் எவ்ரி திங். வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த மதமும் சடங்குகள் வந்து எவ்ரிபடி வில் பி ரியலி இன்ட்ரெஸ்டட், ரைட்? நம்ம என்ன நிறைய பண்ணுறோம், சில இது ஏன் பண்ணுறோங்கிறது தெரியல, அதெல்லாமே லிங்க் பண்ணும்போது ஓ இதனால தான் பண்ணுறோமா, இந்த ரீசன்னால தான்ங்கிறத ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பொதுவாக நம்ம இப்போ இங்கே மெடிடேஷன் வரோம், இது எல்லாமே இப்போ முக்கால்வாசி பேர் யூ ஆல் அட்டெண்டட் த ஃபஸ்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் எக்ஸப்ட் சுரேஷ் அண்ட் கதிர். வந்து ஸோ அதில் வர்றதே வந்து எதுக்காக வரோம்? இப்போ மெடிடேஷனுங்கிறது வரோம், இன்றைக்கி வந்திருக்கோம், புதுசாக நாம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இதுதான் வந்து சுற்றி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்கிறது. பட் ஆல்வேஸ் கொஞ்சம் பேர் வந்து தே வில் சே நான் வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் பக்தி மார்க்கத்தில், இல்லைனா வந்து முழுமையாக வந்து அந்த டைரெக்ஷனில் போகணுங்கிறதும் கொஞ்சம் பீப்புள் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து நான் வந்து வந்திருக்கிறது ஹாப்பியாக இருக்கணும், ஒரு கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். வந்து ஸோ இப்போ அந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து போகிறோமாங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோமா, அது வந்து இட்ஸ் அ பிக் கொஷன் மார்க். கொஞ்சம் பேர் சந்தோஷமாக இருக்கோம், கொஞ்சம் பேர் சந்தோஷமாக இல்லை. ஸோ இப்போ இந்த இதுக்காக வந்து வாழ்க்கையோட அந்த நோக்கம் என்னென்னா, நோக்கத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சந்தோஷம் கஷ்டம் ஏன் வருதுங்கிறது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த சமயங்கள் மதங்கள்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்கலாம். வந்து இப்போ வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஃபிலாசபிலும் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு வந்து வி ஹேவ் டு கோ ரீச் த. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விதங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே சுவாமிஜி சொல்கிறது வந்து, மகரிஷி சொல்கிறது வந்து எல்லாருமே வந்து கேம் ஃப்ரம் த சுத்த வெளி, அந்த பரபிரம்மம், அங்கேருந்து எல்லாமே வந்தோம். ஸோ நம்ம நோக்கம் வந்து அந்த இடத்துல போய் ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். வந்து இப்போ அவர் சொல்கிற எக்ஸாம்பிள், கடலில் இருக்கிற தண்ணி ஆவியாகி மேகமாக போய் மேலேருந்து மழையாக வந்து அது எல்லா எல்லா இடத்துலையும் ஓடுது, எங்கெங்கெல்லாமோ ஓடுது. நீங்கள் எங்கே தேக்கி வைக்க ட்ரை பண்ணாலும் கடைசியாக அது கடலில் போய் சேர்ற வரைக்கும் அது இட் இஸ் நாட் லைக் எ பீஸ்ஃபுல். அது எங்கெங்கே ஃபால்ஸாக போகுது, தண்ணியாக ஆறாக போகுது, குளமாக போகுது, எப்படி போனாலும் கடலுக்கு போனோன்னே தென் இட் இஸ் காம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்மளுடைய நோக்கம் வந்து, வாழ்க்கையோட நோக்கம் வந்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்த நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். அந்த ட்ராவல் ஃபைனல் டெஸ்டினேஷன் அடைகிற வரைக்கும் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபுல்ஃபில். அந்த ட்ராவலில் வி வில் சி லாட் ஆஃப் லைக் அப்ஸ் அண்ட் டவுன், இன்பம் துன்பம் எல்லாமே வந்து இருந்துட்டு தான் இருக்கும். வந்து இப்போ இந்த நோக்கத்தை அடையிறதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள்லாம் இருந்தது. வந்து இப்போ இந்த வழிமுறைகளில் வந்து பின்னாடி காலத்தில் கொண்டு வந்து தான் நம்ம வந்து இந்த தத்துவத்தில் வந்து வாழ்க்கை தத்துவத்தில் வரும்பொழுது அறநெறிகள் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சோம். வந்து ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வந்து அந்த ஒழுக்கம், கடமை, ஈகைக்கு அப்புறமா அறிவின் நிலைப்படிகள் 3ன்னு சொன்னோம். வந்து நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். இப்போ இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில், அந்த படிக்கட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும். வந்து ஸோ இப்போ இந்த பயணம், இப்போ இந்த வாழ்க்கையோட நோக்கம் இதுதான், வாழ்க்கையோட தத்துவம் இதுதான். அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை, அறநெறியை பின்பற்றிட்டு நம்ம வந்து அறிவு நிலைப்படியில் எந்த ஸ்டேஜில் இருக்கோமோ அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பயணம் வந்து போகும் அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா, இப்போ ஆதி காலத்தில் வந்து முதல்ல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரம்பித்தது வந்து சமயம் தான் முதல்ல வந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ சமயம்ங்கிற இந்த வேர்டே பார்த்தா சமயம், எல்லாருமே வந்து ஈக்குவல். இப்போது வந்து நம்ம ஆதியிலேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அதில் வந்து கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சுத்தவெளி. அதிலிருந்து வந்து இப்போ இந்த பஞ்சபூத நவகிரகத்தில் கூட நம்ம பார்த்தோம் வந்து ஒன்று ஒன்றா எப்படி ஒவ்வொரு கோள்கள்லாம் இயங்குதுங்கிறது வந்து. ஸோ இப்போ இந்த சுத்தவெளியிலேருந்து வந்து அதுக்கப்புறமா வந்து சக்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரபஞ்சம் எல்லாமே தோன்றுச்சுங்கிறது, இந்த இயற்கை தத்துவத்தை வந்து நல்ல முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நம்மளும் கடவுள் எல்லாருமே வந்து ஒன்று தான், எல்லாருமே வந்து சமயம்,
எல்லாமே ஈக்குவல் தான், அங்கே வந்து வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறப்ப தான் வந்து சமயங்கள் வந்து ஃபஸ்ட்டு உருவானது வந்து. இப்போ இந்த சமயங்கள் உருவானதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க உருவாக்கின சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா சைவ சமயம். இப்போ சைவ சமயம் வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து சிவன் நம்ம சொல்கிறோம் வந்து. ஆனால் இப்போ இந்த சமயத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்சல்யூட் ஸ்பேஸை வந்து சுத்த வெளியே முன்னாடி வந்து இப்போ மெடிடேஷன் வந்து சிவகளம் அப்படி தான் சொல்லி சுவாமிஜி வந்து தவம் நடத்திட்டு இருந்தார் வந்து. இப்போ இந்த சிவகளம் இஸ் அப்சல்யூட் ஸ்பேஸ், அதுதான் ஒன்றுமில்லாத ஒன்று, அதுலேருந்து தான் மற்றது எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கூடியதுக்காக தான் முதல்ல ஆரம்பித்த சமயம் வந்து சைவ சமயம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க வந்து. ஸோ இப்போ அந்த சுத்த வெளியே அதுதான் வந்து எல்லாத்துக்கும் மூலம். ஸோ அப்போ அதை வந்து நம்ம வணங்குவோம் அப்படின்னு சொல்லி சைவ சமயம் வந்து முதல்ல உருவாச்சு வந்து. அதுக்கப்புறமா வந்து சிவம் வந்து அதில் ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒன்று தான் வந்து. அதுக்கு ஒரு கலர் கிடையாது, நிறம் கிடையாது, சத்தம் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த ஒன்றுமில்லாத ஒன்றுலேருந்து அதுக்கு ஒரு இயக்கம் கொடுக்க வந்தது தான் வந்து சக்தி. அதுலேருந்து வந்து நம்ம அணுவென்ற உயிரானதுன்னு சொல்கிற மாதிரி அதுலேருந்து வந்தக்கூடிய விண் எல்லாமே வந்தப்போ சக்தி உருவானதுனால அதுக்கு அடுத்தது வந்து சிவம் மட்டும் இல்லை, சக்தியும் அங்கே இருக்குதுன்னு உணர்ந்தவங்க வந்து ரெண்டாவதாக கொண்டு வந்த சமயம் வந்து சாக்த சமயம். முதல்ல வந்து சைவ சமயம், அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவதாக வந்தது சாக்த சமயம். இப்போ அது சக்தியும் சிவமும் அடுத்தால வந்தது வந்து. மூணாவதாக வந்தது வந்து இப்போ வந்து சுத்தவெளி, சுத்தவெளியிலேருந்து வந்து நமக்கு வந்து சக்தி வந்தது. இப்போ பிரபஞ்சம் வருது. இப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடியதில் வந்து என்ன வந்ததுன்னா இந்த சக்கரம் எல்லாம் வருது, ஓசை, அதுக்கப்புறம் வந்து சுழலக்கூடிய தன்மை. இது வந்து இந்த விண் சுழலும் பொழுது ஓசை வருது, அதுக்கப்புறம் வந்து சுழற்சியெல்லாம் வந்ததுனால மூணாவதாக இவங்க கொண்டு வந்தது வந்து வைணவ சமயம். வைணவ சமயத்தை வந்து விஷ்ணு கொண்டு வந்து அதுக்கு சங்கு சக்கரம் எல்லாமே கொடுத்து மூணாவதாக வந்தது வைணவ சமயம் வந்து வருது வந்து. சைவ சமயம், சாக்த சமயம், மூணாவதாக வந்தது வந்து வைணவ சமயம். நாலாவது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூரியனை வழிபட்டு வரும்பொழுது வந்து சௌர சமயம். சைவம், சாக்தம், வைணவம், மூணாவது வந்து சௌர சமயம், ஃபோர்த்து வந்து சௌர சமயம். அஞ்சாவது வந்து இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா வந்து பஞ்சபூதங்கள் வருது வந்து. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் வந்து இந்த பஞ்சபூதம் தான் இப்போ நம்ம அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக பார்க்குறோம் வந்து. இந்த பஞ்சபூதங்களை வந்து கொண்டு வந்ததுக்காக வர்றது தான் வந்து கணபதி. ஸோ பிள்ளையார் நம்ம சொல்கிறோம் வந்து 5 கரம் உள்ளவர் பிள்ளையார் கணபதின்னு கொண்டு வந்து அப்போ உருவான சமயம் வந்து கானபத்தியம். இப்போ கணபதியை முழுமையாக வச்சு வந்த சமயம் வந்து கானபத்தியம். அதுக்கு இது 5 மட்டும் இல்லை. இப்போ இந்த 5 வந்து வழிபட்டு வந்தவங்க வந்து அதுக்கு அடுத்தது வந்து 5 மட்டும் கிடையாது, உயிரினங்களில் இந்த இறையாற்றலை உணர்றதுக்கு வந்து 6வதாக இன்னொரு சக்தி மனசு இருக்குது, காந்த சக்தி இருக்குதுன்னு உணர்ந்தவங்க வந்து 6 முகம், சண்முகம், கடவுளுக்கு கொண்டு வந்து அதை வழிபட்டு வர்றதுக்கான சமயம் வந்து கௌமார சமயம் அப்படின்னு வந்தது வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 விதமான சமயங்கள் வந்து சைவம், சாக்தம், வைணவம், சௌர சமயம், கானபத்தியம், அதுக்கப்புறமா 6வது வந்து கௌமாரம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து சமயங்கள் வந்து. இப்போ இதில் வந்து எல்லாருமே அவங்களுடைய என்ன உணர்ந்துட்டாங்கன்னா எல்லாம் வந்து சமம், யாரும் வந்து கடவுள்லேருந்து எல்லாரும் வந்தவங்க தான். அங்கே வந்து மூலம், இங்கே வந்து பிண்டம், அங்கே டோட்டாலிட்டி, இங்கே ஃப்ராக்ஷன், பட் தேர் ஆல் கனெக்டட். டோட்டாலிட்டியும் ஃப்ராக்ஷனும் வந்து மொத்தமாக ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்குது. அதில் வந்து எந்த வேறுபாடும் இல்லைன்னு உணர்ந்தது தான் முதல்ல வந்து சமயங்கள். இப்போ இதுதான் வந்து முதல்ல சமயங்கள் வந்தது. அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் சமயங்கள் உருவானது வந்து இப்போ இதே நம்ம வந்து மக்கள் இறைவனை வந்து பவரை வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் கோ இன் த ரிவர்ஸ் ஆர்டர். இப்போ ரிவர்ஸ் ஆர்டர் வந்து எப்படி பண்ணால் காட்டிலலாம் முதல்ல வந்து மனுஷங்கள் வாழும் பொழுது முதல்ல அவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையாக இருந்தது என்னென்னா உணவு. முதல்ல வந்து ஆதி காலத்தில் வந்து வாழ்ந்த மனுஷங்க வந்து உணவை வந்து முதல்ல தெய்வமாக, சாப்பாடை தெய்வமாக வணங்கக்கூடிய பழக்கங்கள் இருந்தது. அப்புறம் உணவுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு இல்லைன்னா தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இப்போ வந்து தண்ணிக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து தண்ணி மட்டும் இல்லை, நமக்கு வந்து சூரிய வெளிச்சம் வேணும், வெளிச்சம் இல்லைன்னா இருக்க முடியாது. ஸோ லைட், அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. நான் வந்து காற்றும் இல்லைன்னா என்னால் சுவாசிக்காமல் இருக்க முடியாது, பிராணவாயு வேணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்தது வந்து வாயு. இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது, கிரகங்கள் இருக்குதுங்கும்போது அதுக்கு அடுத்தாப்புல விண். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ நீங்கள் அதனால தான் நீங்கள் எங்கே போனாலுமே இப்போ நம்ம வந்து சொல்கிறது வந்து இந்த பரிணாமத்தில் வந்து சுத்தவெளி, விண், அதுக்கப்புறம் கிரகங்கள்,
அப்புறம் வந்து பஞ்சபூதங்கள் உருவாச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இப்போ இன்றைக்கி கூட பஞ்சபூத நவகிரகம் சொல்லும் போது கூட பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு ரிவர்ஸ்லேருந்து தான் போகிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அப்படின்னு வந்து. ஏன்னா இவங்க கண்டுபிடிச்சது இந்த ஆர்டரில் இப்படி தான் போகிறாங்க வந்து, கடவுளாக இப்படி கும்பிட்டுட்டு போகும்போது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து சமயங்கள் எல்லாமே வந்து ஆதி காலத்தில் இருந்தது வந்து. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமயங்களுக்கு அப்புறம் வந்து வந்தது தான் வந்து மதங்கள். இப்போ இந்த மதங்கள் வரும்பொழுது அவங்களோட அடிப்படை வந்து எல்லாமே ரெண்டே தான் வந்து. சமயங்களில் எல்லாம் சமம்னு இருந்தது. மதங்கள் வந்து என்னென்னா பிற்காலத்தில் வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடி அங்கங்கே இருக்கும் பொழுது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறைகளை வந்து மாற்றி பண்பாட்டு கல்வி எல்லாமே கொண்டு வரும் பொழுது 2 இது வச்சாங்க வந்து. இறை உணர்வு, இன்னொன்று வந்து அறநெறி. இறை உணர்வு வேணும், அறநெறி வேணும் வந்து. இப்போ இறை உணர்வு வந்து இப்போ நம்ம வந்து சமயத்தில் வந்து அவங்க எல்லாருமே உணர்ந்திருந்தாங்க. இப்போ வந்து உணர்ந்திருக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு அறநெறியை பின்பற்றணும். அறநெறியை பின்பற்றினா தான் இறை உணர்வை வந்து நம்மளால் பெற முடியுங்கிறது வந்து ரெண்டுமே ஒரு ரயில்வே தண்டவாளம் மாதிரி வந்து ரெண்டும் வந்து சேர்ந்து போகணுங்கிறதுக்காக மதங்களோட அடிப்படை வந்து இது ரெண்டும் தான் வந்து. இப்போ எந்த நீங்கள் மதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கடவுள் போய் இருக்கிறாரு அது சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து அந்த மதத்தோட கோட்பாடுகள் வச்சுருக்காங்க வந்து. இந்தந்த கோட்பாடுகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி மதங்கள். இப்போ இந்த தத்துவத்தை தான் நம்ம வாழ்க்கை தத்துவத்தில் சொல்லும் பொழுது அறநெறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒழுக்கம், கடமை, ஈகை. இப்போ ஒழுக்கம் நம்ம எடுத்தோம்னா ஒழுக்கத்தில் என்ன சொல்கிறோம்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடல் உணர்வுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து. இப்போ இதை தான் வந்து மதங்கள் வந்து வெவ்வேறு விதமாக வச்சுருக்காங்க. அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, தான தர்மங்கள் பண்ணுங்கள், நல்லது. இப்போ இந்த ஒழுக்கம் ஒன்று. ரெண்டாவது வந்து கடமை நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம பெற்ற கடன், இந்த சமுதாயத்தில் நம்ம பெற்ற கடன் வந்து மை விகுதி பெற்று கடன் வந்து கடமையாக மாறிச்சு. நம்ம வந்து நிறையா கடன் பட்டிருக்கோம் வந்து. நம்ம மட்டும் தனியாக இல்லை, சொசைட்டியில் நிறைய பேர் நம்பி இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நமக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. அந்த பண்ணக்கூடிய உதவிக்கு வந்து நம்ம வந்து சம்திங் வி ஹேவ் டு கிவ் இன் ரிட்டன். அந்த ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து கடன் வந்து கடமையாக வந்து மாறிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வாங்கினதுக்கு கொடுக்கறது வந்து கடமை. அதுக்கு அடுத்தது வந்து அது போக நம்ம வாங்கினது இல்லாமல் நம்ம நிறைய பேருக்கு செய்கிறது வந்து ஈகை. ஸோ ஒழுக்கம், கடமை, ஈகை இதை தான் வந்து இப்போ நம்ம வந்து வேதாத்திரியம் தத்துவத்தில் வந்து அறநெறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அறநெறிகளை தான் மதங்கள் வந்து பிற்காலத்தில் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து சொல்லி வச்சாங்க. இது வந்து மதங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்தது. ஆனால் அதோட நோக்கம் வந்து அந்த அறநெறிகளை ஃபாலோ பண்ணணும். அறநெறிகள் மூலமாக வந்து இறை உணர்வை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அது வந்து சில மதங்கள் அதுவாக உருவாச்சு, சில மதங்களில் வந்து மக்கள் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அது வந்து வளர்ந்துட்டு வந்தது வந்து. ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த மதத்தோட ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே போனோம்னா அதோட நோக்கங்கள் வந்து இந்த மாதிரி இறை உணர்வும் அறநெறியும் தான் இருக்கணுங்கிறது வந்து. பட் ஆனால் வந்து காலப்போக்கில் வந்து அந்தந்த இடத்துல சமுதாயத்தில் நிறைய பேர் அங்கங்கே வாழும் பொழுது நிறைய மதங்கள் வந்தது, நிறைய கடவுள்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த கடவுள்களை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. இப்போ அந்த கடவுள் வழிபாடு முறைகள் எப்படி வந்ததுங்கிறதும் நம்ம போன வாரம் பேசும்போது மந்திரம், எந்திரம், தந்திரம்ல பேசணும் வந்து. ஸோ இப்போ அந்த மந்திரம், எந்திரம், தந்திரத்தில் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணோம்? மனுஷனுக்குள்ள வந்து ஒரு வேறுபாடுகள் வந்து இருக்குது வந்து. இந்த வேறுபாடுகள் எதில் இருக்குன்னா, ஒரு மனுஷன் வந்து வேணுங்கிறது வந்து ஒரு 7 சம்பத்துகள் வேணும்னு சொல்லி பார்க்குறான் வந்து. இந்த 7 சம்பத்துகள் மனுஷனுக்கு வேணும் அப்படின்னா அந்த 7 சம்பத்துகள் வந்து உருவ அமைப்பு, உடல் வலிவு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, சுகம், செல்வம். இந்த 7 சம்பத்துகள் தான் வாழ்க்கையில் வந்து எல்லாரும் வேணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும், இன்பமாக எல்லாமே வந்து ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும். இது எல்லாத்துக்கும் வந்து இந்த 7 சம்பத்துகள் வந்து முக்கியம். இப்போ இந்த 7 சம்பத்துகளில் வந்து எல்லாரும் வந்து ஒரு சமமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சமமாக இல்லை. ஒருத்தருக்கு வந்து ஒரு இதில் கூட இருக்கலாம், இன்னொரு இதில் குறைச்சிருக்கலாம். இதை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து என்ன பண்ணாங்க? மந்திரம், எந்திரம், தந்திரம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது, மந்திரங்களை வந்து சொல்லும் பொழுது நம்முடைய வந்து அந்த ஓசை காற்றுல வரும்பொழுது நம்மளுடைய உடம்புல அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபாடுகள் வந்து இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி, எனக்கு என்ன இந்த 7ல் என்ன குறைபாடு இருக்குதோ அந்த குறைபாடை வந்து நான் சரி பண்ணிக்கணும்னா எந்த மந்திரத்தை நான் வந்து சொல்லணும். இப்போ எனக்கு செல்வம் குறைபாடு இருக்குதா, இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா, ஸோ இப்போ அந்த குறைபாடுக்கு வந்து நீங்கள் இந்த மந்திரங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மந்திரங்களை கொண்டு வந்து வச்சாங்க வந்து. ஸோ இப்போ இந்த மந்திரங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்தது வந்து தந்திரம், மந்திரம், எந்திரம் வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஒரு உருவத்தை நினச்சி சொல்கிறது,
இல்லை ஒரு தண்ணீரையோ ஒரு மலரையோ இல்லை எதையாவது இந்த மாதிரி ஒரு உருவத்தை ஏற்படுத்தி இந்த உருவத்தை நான் நினச்சி நான் சொல்லும் பொழுது அந்த உருவமாக நான் வந்து அதுக்குள்ள சக்தி எனக்கு கிடைக்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நியூ இயர் ஆரம்பித்து எல்லோரும் ஜிம்முக்கு ஜனவரிலாம் நிறைய பேர் போயிருப்பாங்க. வந்து இப்போ ஜிம்மில் போகும்போது நிறைய பிக்சர்லாம் வச்சுருப்பாங்க. பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி பாடி பில்டர் மாதிரி தான் பிக்சர் இருக்கும். ப்ளஸ் கண்ணாடிலாம் வச்சுருப்பாங்க. நம்ம போய் அங்கே போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நம்மளே நம்ம வந்து பாடிலாம் சேஞ்ச் ஆகிருக்குது அங்கே பார்த்துக்கிறதுக்காக வந்து கண்ணாடிலாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து இருக்கக்கூடிய பிக்சர்லாம் வந்து ரொம்ப ஒரு சோகமாக உட்காந்துருக்க ஆளை வச்சோன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ், நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாது வந்து. ஸோ இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் எந்திரம். அந்த எந்திரம் வந்து இவங்க சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு வந்து இட் வில் பி லைக் அ சப்போர்ட்டிவ். இப்போ எனக்கு தைரியம் வேணும் அப்படின்னா தைரியத்துக்கு என்ன விதமான உருவங்கள் வேணும், ஸோ கொண்டு வரும்பொழுது ரெண்டாவதாக வந்து எந்திரம். மூணாவதாக இருக்கிறது வந்து தந்திரம். தந்திரம் வந்து இட்ஸ் நாட் லைக் எ மேஜிக், இட் இஸ் அ ஆட்டோ சஜஷன். எனக்கு என்ன வேணும், நான் எனக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ நம்ம இங்கே வந்து சங்கல்பம் சொல்கிறோம், அது மாதிரி அந்த வேண்டுதல்கள், நம்ம எனக்கு இது வேணும் இது வேணும் நான் இது மாறுவேன்னு சொல்லும் பொழுது காலப்போக்கில் நான் அந்த தந்திரத்தை சொல்ல அதுவாகவே எனக்கு என்ன வேணுங்கிறது வந்து கிடைக்குது வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி முறைகள் வந்து மந்திரம் எந்திரம் தந்திரங்கிற முறையில் வந்து கொண்டு வந்தாங்க வந்து. இப்போ இது வந்து அடுத்த இதில் வந்து சமயத்துக்கு அப்புறமா வந்து மந்திரம் எந்திரம் தந்திரம். இப்போ இந்த உருவ வழிபாடு வந்ததுக்கும் ஒரு முக்கியமான ரீசன் வந்து அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எந்திரம். இப்போ இந்த எந்திரம் வந்து எப்படி வருதுன்னா, நான் வந்து எனக்கு வந்து ஒரு செல்வம் வேணும்னா இப்போ வந்து ஒரு ஒரு உருவம் லக்ஷ்மி மாதிரி ஒரு உருவம், இந்த மாதிரி ஏதோ ஒரு உருவத்தை நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு தைரியம் வேணும், நம்ம வந்து தைரியத்துக்கு நம்ம என்ன அனுமான். இப்போ இந்த மாதிரி அந்த உருவத்தை வந்து ஒரு தைரியமான, இல்லை நிறைய காவல் தெய்வங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி சக்தியை கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்களாக வந்து ஒரு உருவத்தை கொண்டு வந்து அந்த உருவத்தை நினச்சி இவங்க வந்து மந்திரங்கள் சொல்லி ஒரு ஆட்டோ சஜஷனும் சொல்லும் பொழுது தே see a difference. இது வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க, முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு மண்டலம் சொல்லுங்கள், 48 நாள் சொல்லுங்கள், இல்லைனா 11 நாள் சொல்லுங்கள், இல்லைனா 108 நாள் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது டெம்பரரியாக அந்த உருவத்தை நினச்சி சொல்லி முடிச்சுட்டு அவங்களோட அந்த வேண்டுகோள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் வந்து இந்த உருவத்தை வந்து அழிச்சிறது. அதுக்கு வந்து முக்கியமாக இவங்க வந்து பண்ணுறது வந்து களிமண்ணில் பண்ண ஆரம்பித்தது வந்து இப்போ முடிச்சது எனக்கு தேவையில்லை, ஆற்றுல போய் கரைச்சிடுறாங்க. இது வந்து முதல்ல ஆரம்பித்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து, அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து காலப்போக்கில் இது வந்து 48 நாள்லாம் பத்தாது, எனக்கு டெய்லி தைரியம் வேணும், டெய்லி செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கம் வந்து மாறும் பொழுது அந்த உருவத்தை வந்து கூட கொஞ்ச நாள் நான் வச்சு நான் வந்து வழிபடணும்னு நினைக்கும் பொழுது அது வந்து லாங் டேர்மில் களிமண்ணில் இல்லாமல் இருக்கக்கூடியது வந்து லாங் டேர்மில் என்னென்ன பண்ணலாமா, கல், ஐம்பொன், செப்பு, இதெல்லாம் வந்து பின்னாடி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த உருவங்கள்லாம் வர ஆரம்பிக்குது இந்த உருவ வழிபாடுகளுக்கு வந்து. இப்போ அந்த உருவத்தை கொடுக்கறது யார், நம்ம தான் வந்து கொடுக்குறோம். எனக்கு வந்து இப்படி வேணும், இந்த மாதிரி உருவத்தில் வந்து வேணும்னு சொல்லி நம்ம கொடுக்கும் பொழுது இந்த உருவ வழிபாடை கொண்டு வந்து இந்த ஸ்டார்டட் ப்ரேயிங் வந்து. ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரம் எந்திரம் தந்திரம். இப்போது சமயம் முதல்ல இருக்குது, அதுக்கப்புறமா வந்து இந்த மந்திரம் எந்திரம் தந்திரம் எல்லாமே வருது. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது தான் நமக்கு வந்து இப்போது கோயில்கள், உருவ வழிபாடு, சிலை வணக்கம், இது எல்லாமே வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து கொண்டு வராங்க வந்து, இப்போ முன்னாடிலாம் வந்து எல்லாருமே வந்து இப்போ காட்டில் இருந்து அப்படியே வந்து நமக்கு தெரியும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்ந்த மக்கள்கள் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன வாழ்க்கை வசதிகள் இருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ இந்த இப்படி வளரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஊரில் வந்து இப்போ குறிஞ்சியில் காட்டில் இருக்கிறாங்கன்னா காட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு அடுத்தது வந்து வயல் வருது, விவசாயம் எல்லாம் பண்ணி வந்து அந்த வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே வருது. இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆலயங்கள்னு வரும்பொழுது முதல்ல எதுக்கு அதை வந்து கட்டி வச்சுருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஊரில் வந்து இப்போ பொதுவாக விவசாயம் எல்லாமே நம்ம பண்ணுறோம் வந்து. இப்போ தான் பொங்கல் வர முடிஞ்சது வந்து. இப்போ பொங்கல்லாம் எதுக்கு கொண்டாடுறோங்கிறத வந்து இப்போ காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு. இப்போ அது வந்து இன்னொன்று வந்து எதனால அந்த சடங்குகள்லாம் இருந்ததுங்கிறது ஒன்று. இப்போது பொதுவாக என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் விவசாயங்கள்லாம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பயிர்கள் எல்லாமே வளர்ந்ததுக்கு அப்புறமா கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மாதிரி திருவிழாக்கள் இது எல்லாமே. இப்போ ஊர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த சந்தைங்கிறது வந்து ஒரு பெரிய பேசிக் கான்செப்ட் வந்து. இப்போ சந்தையில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடைச்ச பொருட்களை கொண்டு வந்து அங்கே வந்து எல்லாரும் கூடுவாங்க. அவங்க வந்து விற்றுட்டு போயிடுவாங்க வந்து. கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இருக்கும். இப்போ எல்லாம் வந்து டெய்லி உழவர் சந்தைலாம் வச்சுருக்காங்க வந்து. இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அங்கே வந்து போனீங்கன்னா பக்கத்து ஊர் கிராமங்கள் எல்லா இடத்துலேருந்து அங்கே வருவாங்க வந்து. இப்போ இது மாதிரி இருக்கிறது வந்து வெரி காமன். இன்னும் என்ன ஆகும்னா, சில சமயம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பெரிய திருவிழாக்கள் இப்போ கோயிலெலாம் கொண்டாடுறாங்க. இப்போ அது அந்த முறைகள் எப்படி வந்ததுன்னா, இப்போ வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்களோட பொருள்கள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து விற்கணும் சொல்லும் பொழுது, பலவிதமான பொருள்களை வந்து தே பிரிங் வந்து காய்கறிகள் மட்டும் கிடையாது, எல்லா துணிகள், மற்ற எல்லாம் பாத்திரங்கள், இந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே கொண்டு வந்து அந்த இடத்துல கூடக்கூடிய பழக்கங்கள் இருந்தது வந்து. இப்போ இது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இப்போ ரொம்ப நாளாக இது பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க மாற்றிக்கிறது வந்து இந்த பண்டமாற்று முறைகள்லாம் வந்து நான் அரிசி கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இன்னொரு பொருள் வாங்கக்கூடிய இந்த மாதிரி பழக்கம் தான். ஏன்னா ரூபாலாம் வரல வந்து, பொருள்களை கொடுத்து மாற்றக்கூடிய பழக்கங்கள்லாம் இருந்தது வந்து. ஸோ இப்போ அந்த காலத்தில் வந்து நீங்கள் 5 நாள் 7 நாள்னு சொல்லி அவங்க வந்து அந்த சந்தையிலலாம் வந்து கூடும் பொழுது இந்த இந்த தொழில் இந்த வியாபாரங்கள் மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ அவன் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, திருவிழாக்கள் எல்லாமே அதை ஒட்டி தான் வச்சாங்க வந்து. 7 நாள் 12 நாள்னு சொல்லி இவங்க திருவிழாக்கள் எல்லாம் கோயிலெல்லாம் கொண்டாடும் பொழுது இந்த ஊரில் உள்ள மக்கள்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய பொருள்களை வந்து ஒரு பண்டமாற்று முறையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறதுக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. அந்த நேரத்தில் வந்து இந்த திருவிழாக்கள் எல்லாமே வச்சு அந்த இடத்துல எல்லாரும் கூடி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கங்கள் வந்தது. இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து ஆலயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது. இப்போ ஆலயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டு வந்து ஆன்மா லயமாகக்கூடிய இடம் வந்து, அதுதான் வந்து ஆலயம். ஆன்மா லயம் ஆகக்கூடிய இடம் ஆலயம். இப்போ இந்த ஆன்மா லயம் ஆகக்கூடியதுன்னா வந்து அதோட அர்த்தத்தை நல்லா பார்த்தோம்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட இணையக்கூடியது தான் வந்து இப்போ ஆலயம் வந்து. இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இப்போ தவ முறைகளில் வந்து நம்ம தவம் பண்ணி இப்போ துரியாதீதம்லாம் பண்ணும் பொழுது அந்த சுத்த வெளியோடே போய் வந்து கலந்துக்கிறோம் வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடியது வந்து நம்ம ஜீவாத்மாவை, நம்ம பரமாத்மாவை யார், பரமாத்மா யார், ஜீவாத்மா யாருங்கிறத தெரிஞ்சு அதோடே போய் நம்ம வந்து கலந்துக்கிறோம் வந்து. இப்போ அதுக்கு இல்லாமல் அது பண்ணக்கூடிய இடங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இடம் தான் வந்து ஆலயம். இப்போ வந்து ஜீவாத்மாவை நான் பரமாத்மாவோட இணைச்சிக்கணும்னா அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதோ அந்த இடங்கள் தான் வந்து ஆலயமாக இருந்தது. இப்போ நம்ம தான் வந்து ஆன்மா லயமாகக்கூடிய இடங்கள் வந்து. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது மக்கள் எல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. கூடி பண்ணக்கூடிய இடங்களில் வந்து இப்போ நம்ம மந்திரம் எந்திரம் தந்திரம்னு சொன்னேன் நான் வந்து. இப்போ மந்திரம் எந்திரம் தந்திரம் பண்ணும்பொழுது வீட்டில் வச்சு நான் கும்பிட்டுட்டு இருக்கிறேன் வந்து, எனக்கு வந்து ஒரு செல்வம் வேணும், தைரியம் வேணும், இல்லைன்னா வந்து ஒரு மன அமைதி வேணுங்கிறதுக்காக அதுக்கு தகுந்தமான ஒரு உருவ அமைப்பை உண்டாக்கி அந்த இடத்துல வச்சு நான் வீட்டில் வச்சு கும்பிட்டுட்ருக்கேன். இதை வந்து எனக்கு வந்து காலப்போக்கில் நிறைய வேணுங்கும்போது நான் வந்து கல், செம்பொன் அந்த மாதிரி போகிறேன் வந்து. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பயன்படட்டும். ஒரு 10 பேருக்கு வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே செல்வம் வேணும்னு நினைக்கிறாங்கங்கும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோயில்களை வந்து உண்டு பண்ணுறாங்க வந்து. ஒரு இடத்த கிரியேட் பண்ணி அந்த இடத்துல இந்த உருவத்தை வச்சு இப்போ எல்லாரும் வந்து அங்கே வழிபடக்கூடிய ஒரு இதை வந்து உருவாக்கி வைக்கிறாங்க. இப்போ நான் வந்து வீட்டில் மட்டும் இல்லை, இப்போ எனக்கு செல்வம் வேணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த உருவம் அங்கே இருக்குது, அந்த உருவத்தை நான் அங்கே போய் வேண்டலாம், அங்கே வேண்டிட்டு நான் எனக்கு வேண்டியதை நான் வந்து அங்கேருந்து வாங்கிக்கலாங்கிற போது கோயில்கள் வந்து வருது. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கோயில்கள்லாம் பயங்கர பெருசாக இருக்கும் வந்து. அது என்ன பண்ணாங்க, அதுக்குடைய வரலாறு வந்து நமக்கு தெரியும் வந்து. இப்போ ராஜாக்கள்லாம் வரும்பொழுது எந்த அளவுக்கு வந்து அரண்மனை இருக்குதோ அதுக்கு அதே அளவுக்கு வந்து கோயில்களும் வந்து பெருசாக கட்டி வச்சாங்க. அது கோயில்கள் பெருசாக கட்டி வைக்கிறதுக்கூடிய காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து மக்கள் எல்லாருமே கூடக்கூடிய இடம், நிறைய பேர் இப்போ இந்த திருவிழா காலத்துலலாம் வந்து நிறைய பேர் கூடும் பொழுது அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு இடம் வேணும். அது போக வந்து இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இவங்களுக்குடைய கலைத்திறன் இது எல்லாத்தையுமே கொண்டு காமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக வந்து கோயில்களை வச்சு, கோயில்கள் மூலமாக நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதெல்லாமே கொடுத்து அந்த இடத்துல மக்கள் கூடக்கூடிய இடமாக வந்து கொண்டு வந்தாங்க வந்து. இப்போ இதனால நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ராஜாலாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாரோ அந்த அளவுக்கு வந்து அந்த கோயிலோட சிறப்பு, அதோட கோயிலோட கலை இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து பார்க்க முடியும் வந்து. இது வந்து அதுக்கு அடுத்த பீரியடில் வந்து உருவானது வந்து. இப்போது என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்த கோயில்களில் வந்து இறைவனுக்கு வந்து இப்போ நிறைய இப்போ ஆடி மாதம் ஃபங்க்ஷன் இருக்குது,
இல்லைன்னா மார்கழி மாதம் நிறையா வந்து 10 நாள்கள் ஃபங்க்ஷன் இருக்குது, கோயிலில் வந்து தேரோட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இந்த சந்தைகள் இந்த வியாபாரங்கள் பண்ணக்கூடிய டயத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க லிங்க் பண்ணி வச்சாங்க வந்து. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 10 நாள் வந்து பீரியடில் வந்து எல்லாமே அறுவடைலாம் பண்ணி முடித்து வந்து நான் பொருள்களை விற்கிறதுக்கு வந்து எல்லா ஊர்லேருந்து இங்கே கூடுறாங்கன்னா, கூடக்கூடிய காலத்தில் வந்து இந்த கோயில்களுக்கு வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அப்போ எல்லோரும் இருப்பாங்க வந்து. அப்போ அந்த 10 நாளுக்கு வந்து இந்த ஒரு இறைவனுக்கு வந்து எல்லாருமே வேண்டலாம், நல்ல வந்து வியாபாரமும் பண்ண மாதிரி இருக்கும், இவங்க வந்து கூடின மாதிரி இருக்கும், கடவுளையும் வணங்கின மாதிரி இருக்கும். இப்போ அந்த டயத்தில் வந்து நிறைய மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாமே வேணும். ஸோ இப்போ அதனால் திருவிழாக்கள் எல்லாமே அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாக ஆரம்பிக்குது வந்து. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத இந்த சுத்தவெளியிலேருந்து வந்து சமயங்கள்ங்க வந்து அது காலப்போக்கில் அந்த வளர்ந்து 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 வந்து இப்போ வந்து ஆலயங்கள் வந்து கட்டி இப்போ ஆலயத்தில் வந்து ஒரு வழிபடக்கூடிய தன்மைகளை வந்து அங்கே வந்து கொண்டு வந்தாச்சு வந்து. இப்போ இந்த ஆலயங்கள் வரும் பொழுது இந்த மாதிரி தான் முதல்ல வந்து இறைவனை ஒரு விக்கிரகத்தை அங்கே வந்து பதிச்சு தென் அதுக்கப்புறம் கடவுளை வழிபட்டு போயிட்டுருக்காங்க வந்து. இப்போ இந்த கடவுளை வழிபட்டு போகக்கூடிய காலங்களில் இப்போ இந்த விக்கிரகங்கள்ங்கிறது வந்து எப்படி வந்து நான் சொன்ன மந்திரம் எந்திரம் தந்திரத்தினால வந்ததுன்னு சொன்னோம் வந்து. இப்போ இந்த வந்து எதுக்காக வந்து இந்த விக்கிரகங்களை வந்து கல் ஐம்பொன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இப்போ கல் எடுத்தோம்னா உதாரணத்துக்கு வந்து கல் வந்து அந்த ஹீட்டை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கே தெரியும் வந்து கல் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்கக்கூடிய காலத்தில் வந்து ராத்திரி ரொம்ப நேரம் 9-10 மணி வரைக்கும் கூட கல் சூடாக இருக்கும். சன் 6 மணிக்கு செட் ஆனால் கூட 10 மணி வரைக்கும் கூட கல் வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் சூடாக இருக்கும். அதே மாதிரி காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் வந்து ஒரு 10 மணி வரைக்கும் சில்லுன்னு இருக்கும். ஒரு 7 மணிக்கே சூரியன் வந்து வெயில் அடித்தாலும் அந்த கல்லோட குளிர்ச்சி வந்து ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கும். அது வந்து என்னென்னா ஹீட்டை நிறைய அப்சர்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும். அது மாதிரி கோல்டு எதுனாலும் அது இட் வில் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும் ரொம்ப நேரம் வந்து. இப்போ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விக்கிரகங்களை வந்து கல்லில் ஐம்பொன் இது எல்லாரும் பண்ணும்பொழுது இந்த மந்திரங்கள் நம்ம முதல்ல சொல்கிற மந்திரம் எந்திரத்தில் வந்து மந்திரம் சொல்லும் பொழுது இது எல்லாமே அந்த அலைகளை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது வந்து. நம்ம என்ன மந்திரங்கள் சொன்னாலும் அந்த மந்திரத்துலேருந்து வரக்கூடிய அலைகளை அந்த ஓசைகளை வந்து இதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சக்தி வந்து அந்த இடத்துல உருவாகுது வந்து. இப்போ இதை கொண்டு வரதுக்காக தான் இந்த விக்கிரகத்தை எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த மந்திரங்கள் மூலமாக சொல்ல 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 அந்த விக்கிரகத்துக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சக்தி உருவாகுது வந்து. இப்போ உதாரணமாக நான் ஒரு விக்கிரகத்தை வந்து அங்கே பதிக்கிறோம், ஒரு லக்ஷ்மி விக்கிரகத்தை பதித்து எனக்கு வந்து செல்வம் வேணும். இப்போ செல்வத்துக்கு ரிலேட்டடாக என்னென்ன மந்திரங்கள் உண்டோ அந்த மந்திரங்களை நான் திருப்பி 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 சொல்லும் பொழுது அந்த விக்கிரகம் அந்த ஆற்றலை ஃபுல்லாக நல்லாவே உள்வாங்கி வச்சுக்குது வந்து. இப்போ அந்த இடத்துல அந்த ஆற்றல் களத்துக்குள்ளே நான் உள்ளுக்குள்ளே போகும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய ஆற்றல் அலைகள் எல்லாமே வந்து எனக்கு வந்து இப்போ செல்வம் வேணும்னு நான் போய் வேண்டுறேன். அங்கேருந்து அந்த மந்திரங்கள் எல்லாமே அதை சொல்லி தான் வந்து அங்கே பவர் வச்சுருக்கோம் வந்து. இப்போ நான் உள்ளுக்குள்ளே போகும் பொழுது அதுலேருந்து என்னால் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் வந்து. இப்போ எனக்கு என்ன வேணுமோ அந்த சக்தியை வந்து நான் வந்து அங்கேருந்து வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து விக்கிரகங்களை வந்து முதல்ல உருவாக்குறாங்க வந்து. இப்போ இது வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வந்து கல்லை வந்து விக்கிரகத்தை உருவாக்கும் பொழுது இப்போ அதுக்கு எல்லா கல்லையுமே பண்ண மாட்டாங்க வந்து. அதுக்கு சில கல்கள் இருக்கும். அந்த கல்லுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காற்றுலாம் கூட உள்ளுக்குள்ளே போகும். அந்த அளவுக்கு வந்து கல்லை ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதுதான் வந்து அந்த ஓசை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கக்கூடியது வந்து. அதில் விக்கிரகத்தில் உருவாக்குறது என்ன பண்ணுறாங்க, கல்லில் தேவையில்லாத பகுதி எல்லாத்தையுமே எடுத்து விட்டிங்கன்னா விக்கிரகமாக மாறிடுது. நார்மலான கல் தான். அந்த கல்லுக்கு வந்து இவங்க பவர் ஏற்றுறதுக்கு முன்னாடி தேவையில்லாத பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு உருவமாக கொண்டு வந்து ஒரு 48 நாள் நான் வச்சு பூஜைகள் எல்லாமே பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு வந்து நல்ல வந்து ஒரு பவரை ஏற்றுனதுக்கப்புறமா கோயிலில் போய் நான் வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம். இப்போ பிரதிஷ்டை பண்ணும்போது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க வந்து கோயிலுக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வந்து ஒரு செப்பு தகடை வச்சு அந்த செப்பு தகடுக்கும் வந்து they will tell all the மந்திரம் சொல்லி அந்த பவரை ஃபுல்லாக அந்த செப்பு தகடுக்கும் கொடுத்து விக்கிரகத்தை அதுக்கு மேலே பிரதிஷ்டை பண்ணி மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் மாதிரி மேலே கட்டி அதுக்கு மேலே வந்து கோபுரம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, விக்கிரகத்தை எஸ்பெஷலி நீங்கள் சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கிரகம் வந்து என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு தான். கருப்புங்கிறது தான் அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ இங்கே சுத்தவெளி கும்மிருட்டு எல்லாமே துரியாதீத தவத்தெல்லாம் எல்லாம் பண்ணும்பொழுது வந்து அங்கே கடவுளுக்கு வந்து அவருக்கு கலரோ நிறமோ எதுவுமே வந்து ஒன்றுமே கலர் கிடையாது, ஓசை கிடையாது, நம்ம அதிலே சொன்னோம் எதுவுமே கிடையாது. அதை சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் விக்கிரகங்கள் எல்லாமே வந்து கருப்பாக தான் இருக்கும் வந்து. இப்போ நம்ம வந்து நீங்கள் முன்னாடி இப்போ அப்படின்னு தெரியல, சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லைங்கிறத காமிக்கிறதுக்காக தான் வந்து கடவுளில் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே வந்து
ஸோ அந்த மாதிரியும் சிம்பாலிக்காகவும் நிறைய வந்து கோயில்கள் இருந்தது வந்து. பட் பொதுவாக அந்த விக்கிரகத்தோட நிறம் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது வந்து அந்த கருப்பாக இருக்கக்கூடியது தான் வந்து விஸ்வரூப தரிசனம். நீங்கள் எல்லாமே பண்ணுறது வந்து நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறத சிம்பாலிக்காக காமிக்கிறதுக்காக தான் கருப்பு நிறத்தில் இருக்குது வந்து. இப்போ அதுக்கு மேலே நம்ம எண்ணெய்கள் எல்லாமே போட்டு தேய்க்கும் பொழுது அந்த கருப்பு நிறம் தான் மெயின்டைன் ஆகுமே தவிர வேறு எதுவும் வரதில்லை. அது போக எதுக்காக வந்து மேலே வந்து கோபுரங்கள் கட்டி அதுக்கு மேலே கலசம், அதுக்கு மேலே செப்பு கலசம் வச்சு அது என்ன பண்ணுன்னா மேலே இருக்கக்கூடிய வான்காந்த ஆற்றலை வந்து ரிசீவ் பண்ணும் வந்து. இப்போ நம்ம இது எல்லாமே வந்து காந்த ஆற்றல் தான். இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம்னா அதுலேருந்து வரக்கூடிய வேவ்ஸை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அது வந்து இட் இஸ் மேக்கிங் அன் இம்பேக்ட் ஆன் அஸ்ங்கிற மாதிரி வந்து மேலே இருக்கக்கூடிய வான்காந்த களத்தை வந்து நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது வந்து. ஸோ இப்போ இந்த கோயில்கள் கோபுரங்கள் வந்து கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய வான்காந்தத்தை ரிசீவ் பண்ணி கீழே வந்து உள்ளே வந்து ஒரு மீடியம் மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது வந்து. ஸோ இப்போ இதை வந்து ரிசீவ் பண்ணி உள்ளுக்குள்ளே வரும்பொழுது அந்த விக்கிரகத்துக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தினால பவர் இருக்குது. ப்ளஸ் இதிலேருந்து மேலேருந்து வரக்கூடிய வான்காந்த ஆற்றல் எல்லாத்தையுமே அதை ரிசீவ் பண்ணி அது வந்து மேலேருந்து என்ன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி எடுத்து கீழெல்லாம் பாஸ் பண்ணுது. ஸோ அந்த விக்கிரகத்துக்கு இருக்குது. நம்ம வந்து ப்ளஸ் கோயிலுக்கு போகக்கூடிய மக்கள் இப்போ நம்ம வந்து போகும்பொழுது இப்போ அங்கே போய் நான் நல்லா இருக்கணும் நம்ம நல்ல எண்ணத்தோடு சுற்றும் பொழுது நம்மகிட்டேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் இஸ் ஆல்சோ அந்த வந்து இடத்துக்கு வந்து பவரை வந்து கூட அந்த இடம் வந்து ஒரு நல்ல அலைச்சூழல். இப்போ நான் வந்து இந்த கோயிலுக்கு போனால் ஒரு செல்வம் இருக்கும், செல்வம் வரும் அப்படின்னு சொல்லி போகிறோம், இல்லை ஒரு தைரியம் வரும்னு சொல்லி போகிறோம், ஒரு அமைதி வரும்னு சொல்லி போகிறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மந்திரங்களை சொல்லி மேலேருந்து இட் இஸ் ஆல்சோ ரிசீவிங் த பவர். ப்ளஸ் நம்ம அதை சுற்றி வரும்பொழுது நம்மளேருந்து வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் இது எல்லாமே இட் இஸ் ஆடிங் மோர் வேல்யூ டு இட். இப்போ அதனால தான் வந்து என்ன சொல்கிறோம், இந்த கோயில்களுக்கு வந்து நிறைய பேர் ஆட்கள் வரக்கூடிய இடத்துல கோயிலுக்கு போகும்பொழுது இன்னும் இந்த பவர் இஸ் மோர். அதுக்கு சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்னா கோயில்கள் வந்து ஒரு பேங்க் மாதிரி. அங்கே வந்து டிரான்சாக்ஷன் எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும் வந்து. அது பிற்காலத்தில் வந்து எதுக்கு போகணும் போகக்கூடாதுங்கிற கேள்வியெல்லாம் வரும்போது அவர் என்ன சொல்வார்னா அது வந்து பேங்க் மாதிரி. உங்கள்கிட்ட இல்லையா எடுத்துக்கோங்க, உங்கள்கிட்ட நிறைய இருக்குது அங்கே போய் டெபாசிட் பண்ணிட்டு வாங்க, இல்லாதவங்க வந்து உபயோகப்படுத்திப்பாங்க வந்து. ஸோ அந்த எனர்ஜி ஃபீல்டு தான் அந்த களத்தை வந்து உருவாக்குனது தான் வந்து ரெண்டாவது வந்து இப்போ கோயில்கள் கட்டி பண்ணுறாங்க வந்து. இப்போ இது வந்து இப்போ நமக்கு இது இல்லாமல் வந்து இன்னும் சில கோயில்கள் வந்து சித்தர்களோட ஜீவ சமாதி. இப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சித்தர்கள் வந்து இப்போ பழனியில் வந்து போகர், திருப்பதியில் வந்து கொங்கணர் மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் சித்தர்கள் இருக்கிறாங்க வந்து. இப்போ அந்த சித்தர்கள் வந்து அவங்க வந்து ஜீவசமாதி அடையும் பொழுது அவங்களுடைய ஜீவகாந்த ஆற்றல் வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து விரித்து பரப்பி வச்சுருக்கிறாங்க வந்து. இப்போ அவங்க வந்து எந்த எண்ணத்தோட அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதே மாதிரி எண்ணத்தோடு நம்ம அந்த இடங்களுக்கு போகும் பொழுது அதுக்கு தகுந்த பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ உதாரணமாக இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் வந்து எல்லாரும் போவாங்கன்னா வைத்தியம் வந்து உடல் நலத்துக்காக போவாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களோட எண்ணம் வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இருக்கட்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்கட்டும் நினச்சி வேண்டும் பொழுது அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்பொழுது அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு வருது. ஸோ யூ ஆர் கெட்டிங் தட். இப்போ நான் அது உடனே வருதா ஒருத்தருக்கு வருதா அதையும் நம்ம பார்க்கலாம், எதனால வித்தியாசங்கள் வருதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கோயில்கள் அமைப்புகள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு விதமான கோயில்கள் வந்து ஒன்று வந்து சித்தர்களோட சமாதி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து இந்த மாதிரி போய் நீங்கள் வந்து பிரதிஷ்டெல்லாம் பண்ணணும் இல்லைன்னா அவங்களோட பவர் அங்கே ஆல்ரெடி இருக்குது. அதன் மூலமாக தே ஆர் ஸ்ப்ரெட்டிங் தட் எனர்ஜி. அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து அந்த இடத்துல ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ இந்தியாவில் எஸ்பெஷலி நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் போனீங்கன்னா நமக்கு வந்து சித்தர்கள் வந்து இப்போ வந்து 18 சித்தர்கள் பெரிய சித்தர்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறாங்களோ அது ரிலேட்டடாக நம்ம பார்க்குறோம் வந்து. நிறைய வந்து கோடான கோடி சித்தர்கள் வந்து இருக்கிறாங்க வந்து. இப்போ இந்த சித்தர்கள் வந்து இந்த கோடான கோடி சித்தர்கள் வந்து சின்ன சின்ன கோயில்கள் ஊரில் அங்கே கோயில் இந்த கோயிலெல்லாம் இருக்கும் வந்து. இப்போ அந்த மாதிரி சில கிராமத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் கூட அவங்க வந்து இந்த விக்கிரகத்தெல்லாம் சரியாக பிரதிஷ்டை பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அங்கே வந்து நிறைய வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு நல்ல பவர்லாம் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே சித்தர்கள் இருந்திருப்பாங்க. அவங்களோட அந்த பவர்னால் அந்த கோயில்களுக்கு போகும்பொழுது நம்மளால் வந்து ஒரு நல்ல விதமான ஆற்றலை வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துக்க முடியுது. இப்போ இது இல்லாத பட்சத்தில் வந்து இப்போ சித்தர்களோட சமாதிகள் இல்லை, அது இல்லாமல் நம்ம வந்து நம்மளாக வந்து உருவாக்குன கோயில் அப்படின்னா அந்த கோயில்களுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க போய் குடமுழுக்கு விழா இது எல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம் வந்து. இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த பவர் நம்ம வந்து இந்த விக்கிரகத்துக்கு எல்லாமே நம்ம ஏற்றி வச்சுருக்கக்கூடிய பவர்கள் எல்லாமே ஒரு 12 வருஷம் அவ்வளோதான் இருக்கும் வந்து. அதுக்கப்புறமா அது வந்து அது எல்லாமே ஒரு பொருள், ஒரு மெட்டல் இல்லைன்னா அதோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ அதை சரி பண்ணுறதுக்காக தான்
தென் திருப்பி அந்த விக்கிரகத்தை எல்லாத்தையுமே எடுத்து 12 வருஷத்துக்கு ஒருக்க 18 வருஷத்துக்கு ஒருக்க வந்து நீ வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும். அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணப்போ வந்து ரொம்ப நல்ல பவராக இருந்து இப்போ வந்து அந்த கோயிலில் உள்ள பவர் கொஞ்சம் குறையுதுங்கிறதுனால நம்ம கேள்விப்படுறோம். குறையுதுக்கு ரீசன் வந்து அந்த அந்த விக்கிரகத்துக்கும் அந்த செப்பு தகடுக்கு திருப்பி எடுத்து திருப்பி ஒரு 48 நாள் யாகசால பூஜைலாம் பண்ணி அதுக்கு திருப்பி பவர் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறமாக அப்புறம் இன்னும் ஒரு 12 வருஷத்துக்கு வந்து அதோட பவர் ஃபுல்லாகவே இருக்கும் வந்து. ஸோ இப்போ இது வந்து பின்னாடி காலகட்டத்தில் வந்து இப்போ கல்லில் விக்கிரகத்தை பண்ணுறாங்க, ஐம்பொன்னில் செப்பில் இது எல்லாமே விக்கிரகத்தை பண்ணி அந்த விக்கிரகம் வந்து ரிசீவ் பண்ணி இருக்கும் பொழுது மந்திரங்கள் வந்து கூடுது. ஸோ இப்போ இந்த மந்திரங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த 48 நாள் பூஜை பண்ணது மட்டும் கிடையாது, ப்ளஸ் யூ ஹேவ் டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் வந்து மந்திரங்கள் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கணும் வந்து. இப்போ இந்த மந்திரங்களை வந்து சொல்லும் போது அந்த விக்கிரகத்துக்கு வந்து நல்ல பவர்கள் ஏறுது. இதுக்காக தான் வந்து புரோகிதர்கள் எல்லாத்தையுமே வச்சு இவங்க வந்து கோயிலில் அவங்களோட வேலை வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த இறைவனுக்கு வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த விக்கிரகத்துக்கு எல்லாத்துக்குமே ஆற்றலை வந்து கூட்டிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து வேற எந்த வேலையும் கிடையாது. காலையிலேருந்து போனால் ராத்திரி வரைக்கும் வந்து அந்த இறைவனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அங்கே கடவுளோடே தன்னை இணைச்சிக்கிட்டு எல்லா வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணணும்னு சொல்லி தான் வந்து முன்னாடி காலத்தில் இருந்தது. இப்போ அதனால அவங்க வேறு எந்த தொழிலும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட தொழில் வந்து கடவுளை மட்டும் வேண்டுறது தான். இப்போ அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த காலத்து ராஜாக்கள் இல்லைன்னா யார் வந்து இந்த கோயில்கள்லாம் உருவாக்குனாங்களோ இப்போ அவங்க வந்து இந்த இடத்த வந்து ஒரு ஆற்றல் களமாக வச்சிருக்கணும்னு சொல்லி இருக்கும் பொழுது இப்போ இதுக்கு புரோகிதர்கள் வந்து அவங்க இருக்காங்க. இப்போ அவங்க வந்து உங்களோட குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். கோயில்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்குள்ள நெல் பொருள்கள் எல்லாம் வந்துடும். வந்து உங்களோட வேலை வந்து கடவுளை மட்டும் வேண்டுறது தான். நீங்கள் வந்து குடும்பத்தை பற்றி நீங்கள் கொல்லப்பட வேண்டியதில்லை, மற்றதெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு வந்து. இப்போ இதுதான் வந்து பல கிராமத்தில் அதுதான் இருந்து அவங்களுக்கு சொத்து எதுவுமே இருக்காது. அந்த ஊர்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க வந்து குடும்பத்தை எல்லாமே நடத்திட்டு இருந்தாங்க வந்து. இன்னும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த விக்கிரகத்துக்கு இப்போ இன்னும் காலப்போக்கில் வரும்பொழுது இப்போ மக்கள் ஒருத்தராக வராங்க வந்து கோயிலில் வந்து நான் வந்து வேண்டணும், எனக்கு வந்து சக்தி வேணும், செல்வம் வேணும், சுகம் வேணும்னு சொல்லி நான் வந்து வேண்ட வரும்பொழுது அர்ச்சனைங்கிறது ஒன்று வந்து உள்ளே வருது. இப்போ அர்ச்சனையில் வரும்பொழுது என்ன பண்ணுறோம், யார் பேருன்னு சொல்லிட்டு மந்திரங்கள் அதே மந்திரங்கள் தான் இருக்கும். இப்போ அந்த விக்கிரகத்துக்குள்ள மந்திரத்தை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அர்ச்சனை வேணுமா, குமார், காமேஷ் பேரை சொல்லி அவரோட நட்சத்திரம் சொல்லி திருப்பி மந்திரங்கள் வந்து அது ரிலேட்டடான மந்திரங்கள். ஸோ இது சொல்ல இப்போ மக்களும் வந்து அந்த மந்திரத்தை ஏன்னா அவர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்துருக்காரு. அவர் வந்து சும்மாவே மந்திரங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாதுங்கிறனால மக்கள் வந்து இப்போ அந்த அர்ச்சனைகள்லாம் பண்ணி அவருக்கு ஒரு வருமானத்தெல்லாம் கூட்டி கொடுக்கக்கூடிய இது வந்தது. ஸோ இப்போ அந்த மந்திரங்கள் சொல்கிறதுனால அந்த இடம் வந்து இட் இஸ் கெட்டிங் பெட்டர் வேறு எதுவுமே இல்லை வந்து. ஸோ இப்போ இது காலப்போக்கில் வந்து இப்போ இந்த கோயில்கள் வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே இப்படி தான் வந்தது வந்து. ஆனால் இப்போ நம்ம திருப்பியும் முதல்லேருந்து நம்ம ஆரம்பித்த இதை போய் பார்த்தோம் அப்படின்னா நோக்கம் வந்து என்னோடய மூலத்தை போய் நான் வந்து அடைகிறது வந்து. இப்போ இந்த பேரெல்லாம் வச்சுருக்கிறது கூட ஒன்றுக்கும் தெர் இஸ் அ ரீசன் வந்து. இப்போ நான் வந்து என்னோடய மூலம் என்ன சொல்கிறோம், ஆதி மூலம் எல்லாத்துக்கும் வந்து. இப்போ கடவுள் வந்து என்ன சொல்கிறோன்னா அனாதி சொல்கிறோம் வந்து. அவர் தான் அனாதின்னு சொல்கிறோம். அனாதினா யாரும் கிடையாது. கடவுளை போய் யாரும் இல்லை. இப்போ நம்மளை போய் அனாதின்னு யாரும் திட்டினா கோவம் வரும். இப்போ நம்ம பார்த்தா ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ கடவுளை வந்து அவர் தான் எல்லாத்துக்கும் அம்மா எப்பனா இருக்கிறாரு. இப்போ நமக்கு யார், அம்மா அப்பா, அவங்களோட பேரண்ட் யார், அம்மா அப்பா, அப்படியே தாத்தா பாட்டி அவங்க அம்மா அப்பா. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எல்லாத்துக்கும் அவர் தான் அம்மா எப்பன். அவருக்கு வந்து யாருமே கிடையாது. ஹீ இஸ் த ஒன். ஸோ இப்போ அதனால தான் வந்து இப்போ அனாதி அப்படிங்கிற வந்து இப்போ நம்மளுமே வந்து அதுலேருந்து வந்திருக்கோம் வந்து, அவ்வளோதான். பட் ஆனால் நம்மளை அனாதின்னு யாரும் சொன்னால் வந்து நமக்கு வந்து கோவம் வரும். பட் நம்ம கடவுளை கும்பிடக்கூடிய கடவுளை வந்து நம்ம அனாதின்னு தான் சொல்கிறோம் வந்து. ஸோ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே வந்து தெர் இஸ் அ ரீசன் வந்து. இப்போ நமக்கு வந்து அது தெரியாததுனால நம்ம அப்படியே வந்து சொல்லிட்டு போகிறோமே தவிர இது வந்து என்னென்னா இந்த இந்த வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே வச்சிருக்கிறதுக்கு வந்து தெர் இஸ் அ ரீசன். இப்போ அந்த கோயில்கள் உருவானது நம்ம எப்படின்னு பார்த்தோம், மதங்களோட நோக்கங்கள் பார்த்தோம். அது எல்லா மதங்களுமே வந்து ஒழுக்கம், கடமை, ஈகை இதை ஃபாலோ பண்ணி வந்தது தான் பார்த்தோம் வந்து. ஸோ அதோட நோக்கங்கள் இதுதான். அதோட எண்ட் பாயிண்ட் வந்து நான் எங்கே போகணுமோ அதுக்கு கூட்டு போவதுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த அனைத்து சடங்குகள் முறைகள் எல்லாமே வந்து கொண்டு வந்து வச்சாங்க வந்து. இப்போ இதுக்கப்புறமா பிற்காலத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா நிறைய இப்போ வந்து சாமிஜி நிறைய சொல்லும்போது வந்து இங்கே நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க வந்து. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரீசன் வந்து இருக்குது வந்து. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா மூடப்பழக்கம் அப்படின்னு சொல்லிடுவோம் வந்து. நிறைய இது சொல்கிறாங்க வந்து. இப்போ கும்பிடுறவங்க வழிபடுறவங்க கும்பிடுவாங்க, சிலவங்க வந்து கும்பிடாதவங்க வந்து அது வந்து மூடப்பழக்கம் அப்படின்னு சொல்லி.
அந்த மூடம் அப்படின்னாலே மூடத்தோட மீனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கிறது வந்து அது வந்து ஹிடனாக இருக்குது. நமக்கு வந்து ரீசன் தெரியல. மூடப்பழக்கம்னா மறைஞ்சு இருக்குது வந்து நமக்கு வந்து ரீசன் தெரியாததுனால வந்து ஓ அது வந்து அவங்க வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து கிட்ஸை பற்றி பேசுகிறோம். வந்து குழந்தைங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து அதோட உணர்ந்து அதோட பொருளை வந்து அவங்களுக்கு சொன்னோன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது இல்லாமல் நான் சொன்னேன்னா அது வந்து மூடப்பழக்கம். சின்ன சின்னது தான் அந்த மூடப்பழக்கங்கிறது. அந்த மூடங்கிறதுனால மூடப்பழக்கம்னு வருது. நிறைய வந்து நம்ம வார்த்தைகள் கூட நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அதோட அர்த்தம் தெரியாமல் இப்போ இவர் என்ன சொல்லுவாங்கன்னா மடையன் அப்படிமோ வந்து மடையன்னா வந்து அறிவில்லாதவன் முட்டாள் வந்து. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தெர் இஸ் அ வேர்டு. அது என்ன எதனால வந்து அந்த வேர்டு வந்துன்னா மடையன் வந்து வயலில் வந்து மடை அடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வந்து இந்த சைடு வரப்பை திறந்து விட்டு தண்ணி இங்கேருந்து கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு டைவெர்ட் பண்ணி விடுறது. இந்த மாதிரி மடையை அடைக்கிறவனுக்கு பேர் தான் வந்து மடையன் வந்து. அவன் வந்து அறிவில்லாதவன். எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது. அறிவு வந்து மனுஷனுக்கு வந்து எல்லா மனுஷனுக்கும் அறிவு இருக்குது வந்து. அறிவு இல்லாமல் யாருமே கிடையாது. அது மாதிரி முட்டாள் சொல்கிறோம். முட்டாள் வந்து என்ன எதுலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த தேரெல்லாம் எடுத்துகிட்டு போகும்பொழுது தேருக்கு வந்து முட்டு கொடுக்கக்கூடிய ஆள் வந்து முட்டாள். அந்த கட்டையை வச்சு ஷோல்டரில் வச்சு ஸ்டாப் பண்ணி எடுத்து வச்சு வச்சு ஊர்லாம் சுற்றி வர்றதுக்கு வந்து. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து அது மாதிரி தான் அந்த மூடப்பழக்கம் வந்து நமக்கு வந்து தெரியாததுனால நம்ம வந்து எதனால இந்த பழக்கங்கள்லாம் வந்ததுங்க நம்ம வந்து குறை சொல்கிறோம் வந்து. ஒன்றுக்கும் அந்த தேர் இழுத்துட்டு போகிறதுன்னு சொல்கிறோம். இந்த தேரை இழுத்துட்டு போகிறதுக்கு கூட இப்போ பெரிய ஊர்களெல்லாம் வந்து தேர் திருவிழாலாம் பண்ணுறாங்க. தேர் திருவிழா பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 8 நாள் 10 நாள்லாம் நடக்கும் வந்து. இப்போ இதுவும் வந்து அந்த ஆதி காலத்தில் வந்து இவங்க வந்து இந்த சந்தை கூடி அந்த ஃபங்க்ஷன் வைக்கக்கூடிய காலங்களில் தான் வந்து அந்த தேர் திருவிழா வந்து. தேர் திருவிழா வரும்போது இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு. ஒன்லி இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் திருநெல்வேலி அந்த மாதிரி சில இடங்களில் மட்டும் நடக்க தவிர மற்ற இடத்துலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து 5 நாள் 8 நாள் 10 நாள் நடக்கும்பொழுது ஃபுல்லாக கடைகள் இருக்கும். சுற்றி உள்ள கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கடைகள்லாம் போட்டு எல்லாம் வந்து அந்த ஒரு ஃபெஸ்டிவல். ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே வீட்டுக்கு வந்து பிரதர் சிஸ்டர் கசின்னு எல்லாரும் குடும்பத்தில் எல்லாருமே கூடி அவங்க வந்து அந்த ஒரு 10 நாள் 5 நாள் வாட் எவர் த டே தே செலிப்ரேட். இப்போ வந்து அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ இவங்களோட கண்ட்ரோல் வந்து இப்போ நிறையா காலப்போக்கில் வந்து இல்லை ஒரு நாளில் மூவ் பண்ணுமா 3 நாளில் மூவ் பண்ணுவாங்க. இவங்க எப்படி வேணுமோ அவங்க நினச்சிப்பாங்க. 3 நாள் இழுத்து கொண்டு வரணும்னா 3 நாள் இழுத்து கொண்டு வருவாங்க. இல்லை ஒரு நாள்லேயே நிப்பாட்டினாலும் ஒரு நாள்லேயே பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு காலப்போக்கில் அது வந்து எதுக்காக பண்ணணுங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு வந்து. இப்போ இன்னும் நிறைய விதமான இந்த வழிபாட்டு முறைகளில் தான் வந்து எல்லாருக்கும் வந்து கொஸ்டின் மார்க் வரும். ஓ இல்லை நான் கரெக்டாக இல்லை தப்பா. இப்போ இங்கே வந்து நான் வந்து இங்கே தவம் பண்ணுறோம், இங்கே வந்து ஒன்றுமில்லாத உருவம்னு சொல்லி இல்லாமல் மெடிடேட் பண்ணுறோம். இப்போ இதனால் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ஏத்திஸ்டா இல்லைன்னா இதெல்லாம் விட்டு போயிடும்னா ஒன்றுமே கிடையாது வந்து. இப்போ இங்கே வந்து எல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு தெரிஞ்சு பண்ணுறோம். எதுக்கு பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து தெரிஞ்சு நம்ம பண்ணும்பொழுது அதோட பலன் வந்து பன்மடங்காக வந்து கூடும் வந்து. அது தெரியாமல் நம்ம பண்ணும் பொழுது அது வந்து அது அந்த அளவுக்கு பலன் இருக்க போகிறது கிடையாது. இப்போது இந்த மதங்கள் சமயங்கள் உருவான முறைகளை நம்ம வந்து பார்த்தோம். இப்போ எதுக்காக வந்து இப்போ கோயில்கள் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அதில் வந்து இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கோயில்கள் பிரம்மாண்டமான கட்டினதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ரீசன் வந்து இட் இஸ் லைக் நம்ம அரண்மனைக்கு அப்புறமா மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் பிளேஸ் வந்து. இப்போ பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் கட்டி வச்சுருந்தது அந்த மாதிரி தான் வந்து. இப்போ எதுக்கு அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்கன்னு கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா கோயிலில் போய் இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க சும்மா வந்து இவ்வளோ பெருசாக கட்டி வச்சு. அது வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 2வது விதமாக அரண்மனைக்கு அப்புறமா 2வது விதமான ஒரு இடமாகலாம் வச்சு அங்கே. ஏன்னா அங்கே அடிக்கடி கூடக்கூடிய இடம். ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கூட ஒரு சால்வ் பண்ணணுன்னா மக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட வைக்கிறதுக்கு ஈஸியாக முறைகள்லாம் வந்து கடைபிடிச்சாங்க வந்து. இப்போது இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறைகள் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறமா வந்து சடங்குகள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது வந்து. இப்போ இந்த சடங்குகள் வரும்பொழுது தான் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணும்பொழுது நிறைய கொஷின்கள் ரைஸ் ஆகுது. அதனால் கன்ஃபியூஷன். அது வந்து இல்லை நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறைய வருது. அது எதுக்கு அந்த சடங்கு முறைகள் வச்சுருக்காங்க ஒன்று வச்சுருக்காங்கங்கிறத பற்றியும் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா பெட்டர் வந்து. இப்போ இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் லைக் இப்போ கோயில்களில் பூஜைக்கு போகிறது ஒன்று. இப்போ இன்னொன்று வந்து இப்போ பிரசாதம் பண்ணுறோம் கோயில்களில். இப்போ அதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கங்கிறது கேள்வி வரும். ஈவன் லைக் நம்மளுடைய மதங்களும் சடங்குகளுங்கிற டாப்பிக்கில் வரும்பொழுது நிறைய சடங்குகள் வச்சுருக்காங்க வந்து. சிம்பிள் சடங்குகள் வந்து இப்போ இந்த பெண்ணின் பெருமையில் பற்றி சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இங்கே மதமும் சடங்குகளில் கூட வந்து ஒரு கான்செப்ட் வந்து இப்போ தாலி உருவான வரலாறு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் வந்து. எப்படி வந்து தாலி வந்தது. இப்போ இன்றைக்கி வந்து அது ஒரு
சடங்காக வச்சுருக்கணும். வந்து பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணால் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து எதுக்கு வந்ததுங்கிற ஒரு கான்செப்டை பார்த்தோன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொன்ன மாதிரி காட்டில் வந்து மனுஷங்க இருந்தாங்க. வந்து காட்டில் மனுஷங்க இருக்கும் பொழுது இந்த மனுஷங்கள் வந்து வந்து மிருகத்திலேருந்து தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இப்போ குடும்பத்தில் கூட இருக்கிறவங்களே எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவன் வந்து தைரியசாலியாக இருந்தால்தான் முடியும் வந்து. இப்போ அதனால் இப்போ வந்து கல்யாணம்லாம் பண்ணும் பொழுது வந்து அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண் வந்து எந்த அளவுக்கு அவன் வந்து தைரியசாலியாக இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து போய் வந்து ஒரு புலியை கொண்டிருக்கேன், நான் வந்து ஒரு யானையை கொண்டிருக்கேன், சிங்கத்தை கொண்டிருக்கேங்கிறதெல்லாம் வந்து அவனோட தைரியத்தெல்லாம் வந்து அந்த காலத்தில் பண்ணாங்க வந்து. இப்போ அதுக்காக என்ன பண்ணாங்க, நான் வந்து காட்டில் போய் ஒரு புலியெல்லாம் கொண்டு நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்கிறத காமிக்கிறதுக்காக புலி நகத்தெல்லாம் கொண்டு வந்து பெண்களுக்கு வந்து முதல்ல கட்டினாங்களாம் வந்து. ஸோ நீங்கள் வந்து நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய மாப்பிள்ளை வந்து ஒரு தைரியசாலி, அவன் வந்து ஒரு புலியெல்லாம் கொண்டு வரான், அதனால் என் பொண்ணை வந்து நல்ல விதமாக வந்து பாதுகாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து இந்த புட்டை இந்த தாலியை வந்து ஒரு புலி நகத்தில் கட்டக்கூடிய பழக்கம்லாம் முன்னாடி காலத்தில் இருந்தால் வந்து. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க வந்து நிறைய வந்து கொஞ்சம் கலாச்சாரம் வளர 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 இந்த பெண்கள் வந்து ராஜாக்கள்லாம் வரும் பொழுது அவங்க தான் வந்து டார்கெட் பாயிண்ட். இப்போ எங்கேயா தான் வந்து ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை வந்து போரில் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்க செல்வத்தை ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து இந்த ஆழ்ந்த பெண்களையும் கடத்திட்டு போகக்கூடிய பழக்கங்களாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து என்ன தன்னை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக சைனைடு மாதிரி அரக்கு வந்து உள்ள அந்த தாலி அந்த நகத்தோட வச்சு கட்டி பண்ண வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது தான். ஸோ அந்த மாதிரி யாராவது போயிட்டாங்கன்னா தே டூ த சூசைட், இறந்துக்கக்கூடிய பழக்கம் உண்டு. ஸோ இந்த மாதிரி காலப்போக்கில் இருந்து மாறி 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 வந்து அதுக்கப்புறமா இவங்க வந்து நிறைய அதுக்கு வந்து உருவங்கள் எல்லாமே எந்தெந்த சமுதாயத்தில் இருக்காங்க, எங்கே எந்த இடத்துல வாழ்கிறாங்க தகுந்த மாதிரி இந்த செயின்கள்லாம் பழக்கக்கூடிய வந்து பழக்கம் வந்துருச்சு. இப்போ இவர் வந்து கேட்க அப்படின்னா எதுக்கு வந்து இன்னும் அந்த அது ஆரம்பித்த சடங்குகள் வேறு மாதிரி வந்து பட் இப்போ இன்றைக்கி வந்து அது தெரிகிறது இல்லை. இன்னும் அதுக்கு அடுத்தாப்புல அவர் சொல்ல வந்து மெட்டி வந்து என்ன சொல்லுவார் சுவாமிஜி வந்து முன்னாடி காலத்தில் வந்து மெட்டி வந்து ஆண்கள் தான் வந்து போட்டிருந்தாங்க வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து. எதுக்குன்னா யாருக்கு வந்து பெண்கள் வந்து நடந்து போகும் பொழுது எப்போவுமே அவங்க வந்து மேலே நோக்கி பார்க்கக்கூடிய பழக்கம் கிடையாது, அவங்க வந்து குனிஞ்சே தான் போவாங்க. குனிஞ்சு போகும்போது எதிர்த்தாப்பில் வந்து ஒரு கல்யாணமான ஆணோ யாரோ வந்திருக்கானா அது பையனா கல்யாணமானவனா ஆனாங்கிறத அவங்க காலில் பார்த்து மெட்டி இருந்ததுன்னா அவங்க ஒதுங்கி போகக்கூடிய பழக்கங்கள்லாம் இருந்து தான் வந்து. அப்புறம் ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த சடங்குகள் வந்து எழுதினாலும் சரி ஆணுக்கு எதுவுமே கிடையாது, எவ்ரி திங் இஸ் ஒன்லி ஃபார் விமன், எல்லாத்தையுமே வந்து விமனுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மாற்றி இருக்கக்கூடிய பழக்கங்கள்லாம் பின்னாடி வந்துருச்சா வந்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சடங்கு முறைகளும் இதெல்லாம் பார்க்க வந்து சிம்பிளாக தான் இருக்கும் வந்து. ஆனால் அதை வந்து ஒரு இடத்துல சொல்லும்போது வந்து அந்த ஆண்கள் வந்து அதுக்கப்புறம் ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து பெண்கள் வந்து வந்து நேராக காலை பார்த்து அவங்க வந்து மெட்டி இருந்ததுன்னா ஓகே இவங்க கல்யாணமான பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்கள் ஒதுங்கி போகக்கூடிய பழக்கம் வந்து அதுக்கப்புறமா வந்து மாறிச்சா வந்து. அதை வந்து என்ன சொல்கிறாரு கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு வந்து ராமன் வந்து சீதையை வந்து ராவணன் வந்து கடத்தி இலங்கைக்கு கொண்டு போயாச்சு. போகிற வழியில் வந்து அவங்க வந்து சீதை வந்து இந்த நகைகள்லாம் வந்து கீழே ஒன்று ஒன்றா கழட்டி போட்டு அந்த வழி வந்து தெரியணுங்கிறதுக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து கழட்டி போட்டு போகிறாங்க வந்து. ராமர் வந்து அது அந்த ஜுவல்ஸ் ராமன் லக்ஷ்மண் எல்லாம் வந்து எடுக்கிறாங்களாம் வந்து. எடுக்கும்போது ராமர் வந்து ஒன்று ஒன்றையாக காமிக்கிறாராம் வந்து இந்த செயின் வந்து பார்த்து லக்ஷ்மணன் இது வந்து சீதையோடதா தெரியுதான்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்குறாராம். இவருக்கெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல வந்து இருக்கா இல்லையான்னு. கடைசியில் வந்து லக்ஷ்மணன் வந்து அந்த காலில் இருக்கிற அந்த மெட்டியை காமிச்சோன்னே இதுதான் வந்து சீதையோடது இன்னும் கரெக்டாக சொன்னாராம் வந்து. ஏன்னா அவங்க வந்து ஆண்கள் வந்து அந்த குனிஞ்சு காலை மட்டும்தான் பார்க்கக்கூடிய பழக்கம் வந்து வேறு எதுவுமே பார்த்து பழக்கம் கிடையாது. அதனால் வந்து அந்த கால் மெட்டியை பார்த்த உடனே இது வந்து சீதையோடது தான், சீதை இந்த சைடு தான் கடத்திட்டு போயிருக்காங்கிறது வந்து லக்ஷ்மணன் சொன்னதாக ராமன்கிட்ட வந்து தான் கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் எழுதுறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த சடங்கு முறைகளுக்கு வந்து தெர் இஸ் அ ரீசன் எதுக்காக பண்ணாங்க, எதுக்கு பண்ணி வச்சாங்கங்கிறது எல்லாமே இருந்தது வந்து. அது நம்ம வந்து காலப்போக்கில் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து மறந்துட்டு வரோம் வந்து. இப்போ இன்னும் கோயில்களில் எடுத்தோம்னா அதுக்கு அடுத்தாப்பில் இது எதுக்கு இதை லிங்க் பண்ண வந்தோன்னா பொதுவாக இந்த சடங்கு முறைகள் வந்து இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டே போகுது. ஈவன் இப்போ அதே இதில் இந்த கல்யாணத்தில் லிங்க் பண்ணதுனால கல்யாணத்தில் வந்து இந்த காசி யாத்திரை போகிறதுலாம் என்ன ரீசன்கிறதே வந்து இப்போ இன்றைக்கி உள்ள காலத்தில் அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ முன்னாடி காலத்தில் இந்த 4 விதமான இது வந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு இருக்குது வந்து. இப்போ இந்த பிரம்மச்சரியத்தில் வந்து இந்த பையங்கள்லாம் போய் காட்டில் வந்து குரு கூட உட்காந்து எல்லாமே படித்து பாடங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது படிக்கக்கூடிய காலத்தில் ஃபுல்லாக மொட்டை அடித்து அவங்க கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து
அந்த குடும்பத்துக்கு வரும்பொழுது மொட்டை அடித்தவனுக்கு வந்து குடுமியை வச்சு அவனை குடும்பி, இனிமேல் வந்து இவன் வந்து குடும்பஸ்தன் குடும்பின்னு சொல்லி அவனை குடும்பியை வச்சு கல்யாணத்துக்கு இங்கே வந்து ஊருக்குள்ளே கூட்டு வராங்க. வரும்பொழுது தான் நீங்கள் வந்து காசி யாத்திரைக்கு போகணும், இனிமேல் அங்கே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டு வரக்கூடிய பழக்கம் வந்து இருந்தது. இப்போ இன்னைக்கு உள்ள காலத்துலேயும் அந்த சடங்கு முறைகள் வந்து தேவையா? கண்டிப்பான இது நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணுமா? எதுக்காக வந்து அதை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்? ரீசன் வந்து அந்த காலத்தில் இருந்தது, இன்றைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுமா தெரியாது. இப்போ இன்னும் வந்து இப்போ இந்த கல்யாணம் ரிலேட்டடாக உள்ளதுமே நிறைய சடங்குகள் வந்து இப்போ எதுக்கு வந்து அவர் சொல்லும்போது வந்து இப்போ கல்யாணம் வந்து இன்றைக்கி ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளமாக இருக்குது ஊர் எல்லாத்துலேயுமே வந்து. அதான் வந்து இப்போ எங்கே இல்லை, எங்கே இப்போ தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ நீங்கள் எங்கே எடுத்தாலுமே ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கல்யாணம் தான். அதுக்காக அவ்வளோ கடன் வாங்கி பண்ணணுமா? வந்து கல்யாணம் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, பையனோட அப்பா அம்மா, பொண்ணு பையன் இவங்களுக்குள்ளே ஒத்துக்கிட்டா போதும், வந்து பண்ணால் போதும். நீங்கள் வந்து போய் வந்து பயங்கரமாக செலவு பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து வச்சுருந்தது வந்து அது ஒரு விருந்தாக வச்சு 4 பேரை கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பண்ணாங்க வந்து. இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து அவ்வளோ தூரம் கிராண்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னா நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த 5-6 பேரோட ஒரு சம்மதம் இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்திட்டு போகலாம். இப்போ எதுக்காக வந்து இன்னும் வந்து சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, மணமேடையை வந்து எதுக்கு வந்து சுற்றி வராங்க? இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, எதுக்கு வந்து இங்கே வந்து சுற்றி வரணும்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து ஒரு மேடை அமைச்சு கீழே இருந்தால் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியாது வந்திருக்கவங்களுக்கு. நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வச்சு ஸ்டேஜில் சுற்றி வரும்பொழுது கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாமே சுற்றி வர்றதை வந்து பார்க்குறது வந்து வந்திருக்கிறவங்களுக்கு இவங்க 2 பேரும் இன்னையிலேருந்து கணவன் மனைவிங்கிறத சொல்கிறதுக்காக பண்ணது. ஈவன் பையனுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நலுங்கு வைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு வந்து அந்த காலத்தில் நலுங்கு வைக்கக்கூடிய மெத்தட்லாம் வச்சுருந்தாங்கன்னா, அந்த டயத்தில் தான் இந்த பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிறதுக்கு வந்து மெயினாக அந்த மாப்பிள்ளை பையனோட வீட்டிலேருந்து வந்து பண்ணுவாங்க. வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை பார்க்கும்போது ஸ்கின்னில் அந்த பொண்ணுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குதா, இல்லைனா அந்த பொண்ணுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குதாங்கிறத டச் பண்ணி பார்க்குறதுக்காக தான் வந்து அந்த நலுங்கு வைக்கக்கூடிய முறைகள் வந்தது. ஈவன் லைக் பையனை வந்து கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, பொண்ணு சைட்லேருந்து பொண்ணோட அண்ணனோ தம்பியோ அவங்க வந்து கூட்டு வராங்க. ஸோ இந்த பையன் வந்து அவனுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாம் ஹெல்ப் பண்ணி கூட்டு வரதுக்கு வந்து பொண்ணு சைட்லேருந்து வந்து இது எல்லாமே இந்த சடங்கு முறைகள் எல்லாமே கரெக்டாக அதான் வச்சுருந்தாங்க வந்து. பட் இப்போ இன்றைக்கி உள்ள முறைகளில் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்கிறாங்கங்கிறது வந்து நமக்கு வந்து பாதி பேர் மூடப்பழக்கம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் வந்து. தட் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் தட். ஈவன் இன்க்ளூடிங் வந்து சொல்லுவார் வந்து இந்த இறந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம பாடியை வந்து நம்ம குளிப்பாட்டுறது வந்து எதுக்கு வந்து பாடியை குளிப்பாட்டுறோங்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ரீசன் தெரியறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி காலத்தில் வந்து ஒரு ஆஃப்டர் டெத்து வந்து அந்த பாடியில் என்ன ரீசன்னால் அவங்க வந்து இறந்து போயிருக்காரு வந்து அவரில் வந்து ஏதாவது அனிமல் அட்டாக் எதுவும் ஆயிருந்ததா, இல்லைனா ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷனாக ஏதாவது வந்து உடம்புல வந்துன்னா டாக்டர் கிடையாது, போஸ்ட்மார்ட்டம்லாம் கிடையாது. இதை பார்க்குறதுக்கு வந்து இப்போ ஈவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நாங்கள் யாரும் அவரை வந்து எதுவும் வச்சு கொன்றலை, எதுவும் அவரை காயப்படுத்தலைங்கிறதுக்காக ரொம்ப அவனோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இருந்து அந்த பாடியை ஃபுல்லாக நல்லா குளிப்பாட்டி திருப்பி அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணி கிரிமேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து இருந்தது. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணி எதனால் ரீசன்கிறது எல்லாமே இந்த காலத்தில் வரும்பொழுது அது தேவையா? பட் தேவையில்லையாங்கிற ரெண்டாவது விஷயம். எதனால் அது பண்ணாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சடங்கு முறைகளுக்குள்ளான நம்ம யாரையுமே வந்து இதனால் அவங்க தெரியாமல் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டோம். அந்த ரீசன் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்குடைய காலகட்டத்துக்கு வந்து தேவையா அப்படின்னு. இன்னும் அதே இந்த டெத்துன்னு ரிலேட்டடாக வரும்பொழுது வந்து இன்னொன்று வந்து இந்த இறந்தா 2வது நாள் பால் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அது இருக்குது வந்து. இப்போ அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ரீசன் இப்போ யாராவது போய் கேளுங்க வந்து பாதி பேரால் சொல்ல தெரியாது வந்து. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் டெத்து வந்து நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் வந்து உயிர் வந்து இருக்கும் வந்து உடனே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ வந்து மெடிக்கல் டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வந்து இவங்க வந்து மூச்சு நின்று போச்சு, ஒவ்வொரு ஆர்கனாக வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அது வந்து 24 மணி நேரம் ஆகும், 48 மணி நேரம் ஆகும் வந்து. இப்போ அந்த டயத்தில் இவங்க வந்து பாடி எல்லாமே வச்சு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வரதுக்குன்னா 1 நாள் 2 நாள் ஆகும். பாடியை வச்சு அதுக்கப்புறம் கிரிமேட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே அந்த பாடியை எரிக்கிறதுக்கு முன்னாடியோ புதைக்கிறதுக்கு முன்னாடியோ பாலை வந்து ஊற்றி பார்ப்பாங்க. வந்து பாலை ஊற்றி பார்க்கும் பொழுது இவங்க நிஜமாவே கொஞ்சம் உயிர் இருந்ததுன்னா இட் வில் கோ இன்சைட், இல்லைனா வந்து வெளியில் வந்துடும். இப்போ அது வந்து வெளியில் வரும்பொழுது அதை வச்சு இவங்க வந்து ஆள் இருக்கிறானா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து இறந்ததுக்கப்புறம் 2வது நாள் ஊற்றக்கூடியது வந்து அதை ஒருத்தர் வந்து கேட்டாராம் வந்து எதுக்குங்க வந்து பாலை ஊற்றணும், பாலில் போய் ஊற்றினா என்ன, அதுக்கு வந்து
தண்ணியை கூட ஊற்றலாம். தண்ணி ஊற்றுனா உள்ளே போச்சா வெளியில் வந்துச்சான்னு தெரியாது. பால் ஊற்றுனா 10 பேர் இருக்கும்போது ஊற்றும் போது தெரியுங்க. அதனால தாங்க பாலை ஊற்றுறாங்க. இல்லைன்னா இப்போ இப்போ இந்த சடங்கு முறைகள் அதுக்காக ஐடென்டிஃபை பண்ணதுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் அந்த கிரிமேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அங்கே போய் பாலை ஊற்றுறதுனால என்ன பலன் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஸோ எதுக்கு பண்ணுறோங்கிறத இப்போ இன்றைக்கி மெடிக்கல் டெத்தை எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பராக பண்ணும்பொழுது யூ டோன்ட் நீட் தட். இல்லைனாலும் எதுக்கு பண்ணியிருக்காங்கங்கிறத தெரிஞ்சு வச்சோம்னா நீங்கள் நாளைக்கு 4 பேர் கேட்டாங்கன்னா யூ கேன் டெல் தட். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு சடங்கு முறைகளுக்கும் தெர் இஸ் அ ரீசன். இப்போ இன்னும் அவர் எதுக்காக குங்குமம் வைக்கிறோம், எதுக்கு விபூதி வச்சுக்கிறோம். இப்போ குங்குமம் பண்ணது நிறைய பீப்புள் வில் ஆஸ்க். ஏன்னா இன்றைக்கி உள்ள குழந்தைங்கள்லாம் வராங்கன்னா தே வில் ஆஸ்க் த கொஸ்டின். இப்போ எத்தனை பேர் குங்குமம் ஒரு கிருமி நாசினி, குங்குமம் மஞ்சள்லேருந்து இருக்குது. நீங்கள் மஞ்சளில் கொண்டு குங்குமத்தை நெத்தியில் வச்சிங்கன்னா யூ வில் பி ப்ரொடெக்டட். ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்ததுன்னா கூட இட் வில் கெட் ப்ரொடெக்டட். ப்ளஸ் குங்குமத்தை நீங்கள் அங்கே புருவ மத்தியில் வைக்கும் பொழுது அந்த ஆக்னா சக்கரா ஆக்டிவேட் ஆகுது. அந்த நெட்ரிக்கன் அந்த 3வது கண்ணை திறக்கிறதுக்குள்ளது. ப்ளஸ் இன்னும் நீங்கள் இப்போது மஞ்சள்லாம் நீங்கள் பெண்கள் முகத்துலலாம் தேய்க்கும் போது அந்த முகத்தில் அந்த அந்த முடியெல்லாம் வளராமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் கிருமி நாசினி. இதை முன்னாடி காலத்தில் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் போய் குங்குமம் எதுக்கு வைக்கிறீங்கன்னா அந்த பொட்டு வைக்கிறதே ஸ்டிக்கராக மாறி போச்சு. அதனால் இன்ஃபெக்ஷன் தான் கூடுதே தவிர ஒரு பலன் கிடையாது. ஸோ எதுக்கு வைக்கிறோன்னு கேட்டால் முன்னாடி வச்சாங்க, நானும் வைக்கிறேன். அது ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சு பண்ணோன்னா தெர் இஸ் அ பெனிஃபிட். ஈவன் அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பாம்பு கூட ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு வராதான். ஆக்சுவலாக நல்ல மஞ்சள் வச்சுருந்தா. ஈவன் இப்போ எங்கேயாவது தோட்டத்துலலாம் பாம்பு வருதுன்னா மஞ்சள் பூண்டு உப்பு எடுத்து வெளியில் வச்சா ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு கூட அந்த பாம்பு அந்த ஸ்மெல்லுக்கு வராதுங்கிறது. இப்போ பெண்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் வெளியில் குங்குமம் வச்சுட்டு போயிட்டு வராங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக ப்ளஸ் கிருமி நாசினியாகவும் இருக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. ஈவன் அதுக்கு அடுத்தால விபூதி பூசுறது விபூதி பூசுறதும் அதுவும் ஒரு விதமான கிருமி நாசினி. அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலான நல்ல சுத்தமான விபூதி வேணும்னா பசுமாட்டோட சாணத்தை தாமரை இலையில் எடுத்து கீழே விழாமல் எடுத்து அந்த பச்சரிசியில் உள்ள உமியோட மிக்ஸ் பண்ணி அதை செங்கச்சூழலில் வச்சு எரித்து அதுலேருந்து எடுக்கிறது தான் சுத்தமானது. ஸோ அந்த பசுவோட அந்த சாணம் ப்ளஸ் அந்த உமி இது எல்லாம் கலந்து அதுவும் ஒரு விதமான கிருமி நாசினி. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி வச்சாங்க. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய விபூதிகள்லாம் கிடைக்கிறதுலாம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது ஒன்றுமே இல்லை. பட் நம்ம அது ஒரு கல்ச்சராக அது ஒரு சடங்கு முறைகளாக எடுத்து ஃபாலோ பண்ணி பண்ணும்பொழுது அங்கே உங்களுக்கு ஒன்றும் உண்மையான பலன் கிடைக்குமாங்கிறது இல்லை. ஈவன் அதுக்கு அடுத்தாப்பில் பீப்புள் லாஸ்ட் லைக் இப்போ நம்ம ஃபேமிலியில் என்னென்ன சடங்கு முறைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அதற்கு எதனால் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சு பண்ணும் பொழுது நம்மளுடைய அதை உணர்ந்து பண்ணும்பொழுது நம்ம என்ன உண்மையான பலன் கிடைக்கும். பட் காலப்போக்கில் அது வேணுமா வேணாமாங்கிறது தனி மனுஷன் யாராலையும் போய் அதை மாற்ற முடியாது. அந்த சொசைட்டி நீட் டு ஸ்டெப் அப். அதுக்கப்புறம் அவங்களா தான் தே ஹேவ் டு மேக் த கால். இது வேணுமா வேண்டாமாங்கிறது அவங்க தான் பண்ணணும். இப்போ அந்த முறைகளில் நிறைய சடங்குகள் வச்சுருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு மூட பழக்கமாக மாறி இருக்குதுங்கிறதுனால நமக்கு தெரியல. நமக்கு தெரியும் பொழுது அதோட பலனை நிறையா நம்ம உணர்ந்துக்கலாம். ஈவன் இன்க்ளூடிங் கோயிலில் நடக்கக்கூடிய பூஜைகள் எதுக்கு இப்போ கோயிலில் பிரசாதம் வைக்கணும். பிரசாதம் வைக்கிறது நீங்கள் இப்போ நம்ம நம்ம நிறைய யோசித்து பார்த்தோன்னா நம்மளுடைய எனர்ஜி நம்ம இப்போ போன வாரம் மந்திரம் தந்திரம் பேசும்போது கூட சொன்னோம். கோயிலில் சாமிக்கு பண்ணும்போது நம்ம நிறையா மந்திரங்கள் சொல்லும்போது அந்த ஃபுட் இஸ் கெட்டிங் ஒரு மாதிரி எனர்ஜி கூடுது. இப்போ அதை நம்ம சாப்பிடும் பொழுது அதுக்கு அந்த அந்த எனர்ஜி அந்த காந்த சக்தி நம்ம உடம்புக்கு போகும்போது இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். இப்போ நம்ம அந்த அந்த ஆற்றல் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ கோயிலில் சொல்கிறோம் கோயிலில் பண்ண பிரசாதம் அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த இடத்துல. அதே நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சில அதே மாதிரி டேஸ்ட்டில் வராது. அதே ஆள் பண்ணால் கூட அந்த டேஸ்ட்டுக்கு வரப்போகிறது இல்லை. அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே இருக்கும் பொழுது இட் இஸ் ஆடிங் மோர். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இந்த தயிர் உர ஊற்றுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை தோசை மாவு கைட்டு தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. சிலருக்குன்னா அந்த மாவு பயங்கர ப்ராப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வேறு யாராவது கை வச்சு பண்ணால் புளிப்பாக இருக்கலாம். அது ப்ராப்பராக பொங்காது, டேஸ்ட் வராது. நம்ம கையில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மேக்கிங் எ டிஃப்ரென்ஸ். இப்போ அவங்க பண்ணால் தான் அவங்க கையில் மட்டும் என்ன இருக்குது, கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அந்த எனர்ஜி இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அவன் பண்ணால் கரெக்டாக, நான் பண்ணால் ஏன் வராது அப்படிங்கிறதுனா தெர் இஸ் அ எனர்ஜி ஃபீல்டு இருக்குது. ஸோ இப்போ இதை
இந்த எனர்ஜி ஃபீல்டில் நம்ம தெரியும் பொழுது பாதி பார்த்தீங்கன்னா இந்த காந்த களம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து. இதுக்கு வழிமுறைகள் நேற்றுக்கு சுரேஷ்ட பேசுவோம் சொன்னோம், ஜடாரி எதுக்கு வைக்கிறாங்க, துரியம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுது. நீங்கள் ஜடாரி வைக்கும்பொழுது மேலே உள்ள உங்களோட பீனியல் கிளாண்டில் போய் எல்லாமே டச் ஆகுது வந்து. ஸோ இப்போ இதுக்கு பண்ணது தான் ஒன்றும். இப்போ நீங்கள் இந்த மலர்கள்லாம் எதுக்கு கோயிலில் யூஸ் பண்ணுறோன்னா அதுவும் இட் வில் ஆட், நம்ம இந்த மந்திரங்கள் சொல்கிறதோட பவரை வந்து இட் வில் ஆட். ஸோ எது பண்ணாலுமே இப்போது நம்ம போன தடவை பேசும்போது சபரிமலை படி தத்துவத்தை பற்றி அரவிந்த் சுப்ரமணியம் ஸோ நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் வந்து. எதுக்கு 18 படி வச்சுருக்கிறாங்க, அதுக்கும் தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட் வந்து. ஒவ்வொரு படிக்கும் அர்த்தம் சொல்லி 18 படியும் வரும்போது நான் என்னோட இக்னோரன்ஸு, என்னோட அறிவு எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் நான் மேலே வர்றேங்கிறதுக்காக தான் வந்து இங்கே 18 படியோட தத்துவங்கள் வச்சுருந்தாங்க. ஈவன் நீங்கள் கோயில்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா பஞ்சபூதத்துக்காக கோயில்கள் நமக்கு தெரியும் என்னென்ன கோயில் இருக்குது. திருவண்ணாமலையில் இருக்குது, காஞ்சிபுரம், காளகஸ்தி, சிதம்பரம், திருவானைக்காவல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தத்துவத்தை வச்சு அந்த இடத்துக்கு போங்க. இப்போ நீங்கள் நவகிரகஸ்தலம், இன்னைக்கு பஞ்சபூத நவகிரகம் பண்ணோம். இந்த நவகிரக ஸ்தலத்துக்கு போகும்பொழுது என்ன சொல்கிறாங்க, அந்த கிரகங்கள் எல்லாமே அங்கங்கே இருக்குது. அந்த இடத்துல வந்து அதுலேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து இட் இஸ் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து யூ ஆர் கெட்டிங் பெனிஃபிட் வந்து. ப்ளஸ் நீங்கள் வந்து ஆட்கள் இப்போ இந்த கோயில்களுக்கு எல்லாமே நான் போய் கும்பிடுறதுனால அது இன்னொன்று வந்து எல்லாமே எனக்கு சரியாயிருமா, கண்டிப்பாக இட் வில் ஹெல்ப். கம்ப்ளீட்டாக சரியாயிருமாங்கிறது வந்து உங்களுடைய கர்மாவை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் என்னென்ன பதிவுகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் வரும் வந்து. எல்லாமே வந்து எனக்கு நாளைக்கு காலையில் நான் பண்ணுறது ஃபுல்லாகவே தப்பு பண்ணிட்டு நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போனேன்னா எல்லாமே சரியாயிருமா, கண்டிப்பாக சரியாகாது வந்து. அப்போ இன்னொருத்தருக்கு வந்து சரியாகுதுன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நல்லது பண்ணியிருப்பார். இல்லைனா கொஞ்ச நாள் இப்போ வந்து பாதி பேர் சொல்லுவாங்க வந்து, இல்லை இந்த நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டத்தில் இருக்கீங்க, 10 வருஷமாக கஷ்டப்படுறீங்க, அந்த கோயிலுக்கு போய்ட்டு அவங்களுக்கு சரியாகணும். இவர் பண்ண தப்புக்கு வந்து ஒரு 90% கஷ்டத்தை அனுபவித்து முடிச்சிட்டாரு. இப்போ இந்த டயத்தில் வந்து அந்த வந்து நீங்கள் போங்கங்கும் போது அங்கே போவார், அவருக்கு வந்து சரியாகும். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் முடிச்சிட்டாரு. இது வந்து இட் இஸ் ஹெல்பிங் த லாஸ்ட் கொஞ்சம் ஸ்டெப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்து சரியாகுது. இன்னும் வந்து அதே மாதிரி இன்னொருத்தர் போவார், அவருக்கு நடக்காது. ஏன்னா இப்போ அவர் இப்போ தான் அந்த 90%ல் இப்போ தான் 0லேருந்து 10க்கு வந்திருக்காரு. ஸோ ஹீ ஹேஸ் டு ஸ்ட்ரகிள். இப்போ அந்த ஸ்ட்ரகிளுக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இட் வில் ஹெல்ப். த எனர்ஜி ஃபீல்டு வந்து அதை வந்து உங்களை எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து அவர் போய் 10 நாளே சரியாயிடுச்சு, எனக்கு சரியாகலை, நான் போகலன்னா யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு லூஸ். அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ வந்து. பட் ஆனால் நீங்கள் வருதா, உடனே கிடைக்குதா, 10 நாள் கழித்து கிடைக்குதாங்கிறதுக்கூடிய பலன்கள் எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய கர்மா. நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, என்னோடய செயல்முறைகளை நான் வந்து ஒழுங்காக இருப்பேன், நான் வந்து நல்லதை மட்டும்தான் பண்ணுவேன், யாருக்கும் வந்து எந்த கெடுதலும் நான் பண்ண மாட்டேங்கிற முறையில் நான் என்னோடய செயல்முறைகளை ஒழுங்குபடுத்திக்கிட்டேன் அப்படின்னா தென் வரக்கூடிய விளைவுகள் வந்து நல்லதாக தான் இருக்கும். பட் கிடைக்கக்கூடிய விளைவு வந்து உடனே இருக்கலாம், கொஞ்சம் நாள் கழித்து இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்குள்ள விளைவுகள் வந்து உண்டு. ஸோ இப்போ பார்த்தோன்னா நிறைய இருக்குது இந்த சடங்குகள் வந்து ஒன்றுக்கும் ரீசன் வந்து பேசிக்கிட்டே போகலாம். எதுக்கு வந்து கோயிலில் தீபாவளி காட்டுறாங்க, எதுக்கு வந்து நம்ம கோயில்களுக்கு போகும்போது தேங்காய் நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், எதுக்கு வந்து நெய் விளக்கு யூஸ் பண்ணுறோம். தெர் இஸ் அ ரீசன் வந்து ஒரு நம்பிக்கைக்கு உள்ள விளக்கமும் சொல்கிறாங்க, நம்மளால் சயின்டிஃபிக்காகவும் ஒத்துக்கக்கூடிய விளக்கங்களும் நிறைய இருக்குது வந்து. பட் வந்து இது எல்லாத்தையும் போய் வந்து வி டோன்ட் ஹேவ் டு கோ கொஸ்டின், இது ரைட்டு தப்புங்கிறதுக்கு இல்லை, எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை இன்னக்கூடிய காலகட்டத்தில் வந்து அது தப்புங்கும் பொழுது நமக்கு நாளைக்கு 4 பேர் நம்ம வீட்டிலே இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து சொல்லக்கூடிய நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்து. நமக்கு தெரியல, இல்லை எங்கள் அப்பா சொன்னால் நான் பண்ணுறேன், எங்கள் தாத்தா சொன்னார் பண்ணுறேன்னா. இன்றைக்கி விஞ்ஞானம் வளரக்கூடிய காலத்தில் தே ஆல் ஆஸ்க் ஒய். அந்த ஒய்க்கு ரீசன் தெரியலைன்னா நம்மளால் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாது. பட் அதனால் சில நல்ல பழக்கங்களும் மறைஞ்சு போயிடுது வந்து. நீ வந்து காலையில் எழுந்திரிச்சிக்கோ, குளிச்சுக்கோ, வீட்டில் வந்து ஒரு பூஜை அறை மாதிரி வச்சுக்கோன்னா அந்த அறை எதுக்கு வரணும்? நான் இங்கேருந்து கும்பிட்டா வராதா? நீங்கள் தானே சொன்னீங்க கடவுள் வந்து தூண்லையும் இருக்காரு, துரும்புலையும் இருக்கிறாரு, நான் வந்து ஏன் பின்னாடி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நான் உட்காந்துக்க கூடாதா? யூ கேன் டூ இட் வந்து. பட் நம்ம அதுக்குள்ளே ஒரு இடம்னு வைக்கும் பொழுது திஸ் வில் ஆல் ஹெல்ப் யூ. நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து டெய்லி மந்திரங்கள் சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல நான் உட்காந்து பண்ணும் பொழுது இட் இஸ் கெட்டிங் பெட்டர். அது இல்லாமல் நான் போய் வந்து என் பூஜையை வந்து ஏன் டாய்லெட்டில் கொண்டு வைக்கக்கூடாது? நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் வந்து.
பட் நீங்கள் வந்து இங்கே ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. அதனால் நீ வந்து பண்ணலாம். நான் வந்து ஏன் வந்து இந்த நம்ம பிரசாதம் பண்ணுறதை பற்றி பேசணும் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ரீசன் தெரிஞ்சு பண்ணும் பொழுது நமக்கும் உபயோகமாக இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் மூட பழக்கம்னு சொல்லி வந்து இக்னோர் பண்ணிக்க மாட்டோம் வந்து. ஸோ அந்த அளவில் இது வந்து இட்ஸ் அ லாங் டிஸ்கஷன் வந்து நிறைய பேசிக்கிட்டே போகலாம் வந்து. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய வந்து எதனால் பண்ணுறாங்கங்கிறத கேட்க கேட்க வந்து ஓ இதனால தான் பண்ணியிருக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியும் பொழுது நம்மளால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். வந்து இந்த சப்ஜெக்டை ஆரம்பித்ததே ஒரு நிறைய காமேஷ் வந்து சொல்லுவார், இது வந்து இங்கே வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து திருப்பி திருப்பி டிஸ்கஸ் பண்ணால் எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி பேச ஆரம்பித்தோம் வந்து. ரொம்ப நேரம் பேசியாச்சு வந்து. பாவம் அவர் இன்றைக்கி தான் வந்திருக்கிறாரு வந்து. ஸ்டாப் ஹியர். இதுதான் கேள்வி இருந்ததுன்னா சொல்லுங்கள், கோ த்ரூ இட் வந்து. Very useful. Thanks, Rajesh. Nice prep actually.